கதையோடு கதைக்கலாம் வாங்க. நான் உங்கள் சுபாஷினி. காமெடி கலந்த காதல் கதைகளை கேட்கவும் ரசிக்கவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். கதைகள் பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, 2 வார்த்தையாவது கமெண்ட்ல தட்டி விட்டு போங்க. கதையோடு கதை பேச கதையின் வாயிலாக என் அன்பான வணக்கத்துடன் இது சுபாஷினியின் ஆடியோ கதைகள். நீங்க இப்போ கேட்கவிருக்கும் கதை என் கவிதையின் இலக்கண பிழை நீயடா. கதையின் குரலாய் நான் உங்கள் காமாட்சி. வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம். கவிதை 21. கல்லூரியிலிருந்து அவன் நேராக சென்றது என்னவோ சஹானாவிடம்தான். அவளது அதிரடியான தாக்குதலை எதிர்பார்த்தவன் அவள் அமைதி சற்று பயத்தை கூட்டியது. கதிரேசனின் ஆர்ப்பாட்டம் இல்லாத ஆளுமை கண்டு பல சமயம் வியந்து போயிருக்கிறான். இன்று அவரது அழுத்தமான செயல்கள் அவனுக்கு பயத்தை கூட்டியது என்றுதான் சொல்ல வேண்டும். இன்னும் கொஞ்ச நாள் அவன் நினைத்தது போல நடந்தால் போதும், ஆத்யா தன்னிடமே வந்து விடுவாள் என்று மனதை தேற்றி உள்ளே செல்ல அங்கு சஹானா நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தாள். அவனை தவிர யாரும் அறைக்குள் செல்லக்கூடாது என்ற எண்ணத்தில் அந்த அறையை பூட்டி கையோடு சாவியை எடுத்து சென்றிருந்தான். சஹானா விழித்திருந்தால் அவளை மிரட்டி சிலதை வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணலாம் என்று வந்தவனுக்கு அது ஏமாற்றத்தை தர வெளியே வந்தவன் கண்களை மூடி சோஃபாவில் அமர்ந்தான். அவன் செய்வது எவ்வளவு பெரிய தப்பென்று தெரிந்தும் அதை ஏன் செய்கிறான் என்று அவனுக்கே தெரியவில்லை. தன்னோடு அவள் இருந்தால் மட்டும் போதும் என்று நினைத்தவன் அவளுக்கும் அதில் விருப்பமா என்று யோசிக்க மறந்துவிட்டான். அது புரியும் நேரம் வருகையில் அதை ஏற்பானா, இல்லை எப்பொழுதும் போல அவன் மனதை சமாதானம் செய்து அவளை அடைய போராடுவானா? எல்லாம் காலத்தின் கையில்தான் இருக்கிறது. உடல் சோர்வாக இருக்க திடீரென்று கண்கள் தூக்கத்திற்கு ஏங்கியது. வெளியே செல்லும் போது எப்படி சஹானா அறையை பூட்டினானோ அதே போல் அதை பூட்டி அவன் அறைக்கு உறங்க சென்றான். ஜூஸ் கடையிலிருந்து வெளியே வந்த மகளை ஒரு மாதிரி ஆத்யா பார்க்க, இப்படி பார்த்து வைப்பா, நம்ம வாயும் கையும் சும்மா இல்லாம ஏதாவது செஞ்சுட்டா அசிங்கமா திட்டுவா. தேவையா மகள் உனக்கு? நீ சமத்து பிள்ளையா இருக்கணும். அவ இன்னும் படிச்சு முடிக்கல, அதுவரை நீ அவளை வேடிக்கை பார்த்துட்டே லவ் பண்ணு என்று மனதோடு பேசி அவளை பார்த்தான் அப்பாவியாக. மாமா, நம்ம அண்ணாவ அவங்க வீட்டுல விட்டுட்டு கதிர் அங்கிள பாத்துட்டு வரலாம். சரிதியா என்றான் கண்ணடித்து. எம்வி, நம்ம சண்டை இன்னும் முடியல என்று அவனை முறைத்து காரில் ஏறியவளை பார்த்து சிரித்தவன் டிரைவர் சீட்டில் அமர்ந்தான். மச்சி, என்ன வீட்டுல விட்டு நீங்க போக லேட் ஆகிரும். நான் பஸ் இல்லனா ஆட்டோல போய்க்கிறேன். நீங்க நாளைக்கு மார்னிங் ஃபிளைட்ல மதுரை போகணும். அதனால ரொம்ப அலையாம வீட்டுக்கு போங்க நேரமா. டேய் என்று ஆரம்பித்தவனை இடைமறித்த தாரிக், மச்சி, நான் சின்ன குழந்தை இல்ல, நான் பார்த்து போறேன், நீங்க கிளம்புங்க. தங்கச்சி, பார்த்து கூட்டிட்டு போமா. ஏதாவது எமர்ஜென்சினா நேரம் காலம் பார்க்காம எனக்கு போன் பண்ணுங்க, பாய் என்று அவர்களிடம் சொல்லி கிளம்பினான். தாரிக் சென்றும் காரை எடுக்காதவனை முறைத்த ஆத்யா, எம்வி என்ன பண்றீங்க? தூக்கம் வருதா? இல்லடி, என் பொண்டாட்டிய என்ன சொல்லி முன்னாடி வர வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். லூசு எம்பி என்று தலையில் அடித்து முன்னாடி வந்து அமர்ந்தாள். அவளை பார்த்து இதழ் குவித்து பறக்கும் முத்தத்தை கொடுத்து வண்டியை எடுத்த மகளை இமைக்காமல் பார்த்தவளுக்கு காலையில் அவன் தனக்காக பேசியது நினைவு வந்தது. அவன் கையை சுரண்டி, எம்பி எனக்கு ஒரு ஹக் தரியா பிளீஸ் என்று கண்களை சுருக்கி கேட்டவளை விழிவிரித்து பார்த்தான். அடியே, உனக்கு உடம்புக்கு ஏதாவது முடியலையா? உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு என்று கேவலமாக அவள் ஒரு பார்வை பார்க்க காரை மிதமான வேகத்தில் ஓட்டி ஒரு கையை அவள் இடையில் கோர்த்து அவன் அருகே இழுக்க அவன் மார்பில் தஞ்சம் புகுந்தாள் ஆத்யா. தியா பேபிக்கு என்ன ஆச்சு? இப்படியெல்லாம் என் தியா பேபி கேட்க மாட்டாங்களே. எம்பி, நம்ம சீக்கிரம் நம்ம லைஃப ஸ்டார்ட் பண்ற நாள் வரும். அதுக்கு நான் உன்கிட்ட பேசணும். இதை விட முக்கியம், என்னால 2 உயிருக்கு ஆபத்து. அதை எப்படியாவது நான் காப்பாத்தணும். இதுதான் என் மனசுல இப்போ ஓடிட்டு இருக்குது. என் தியா செல்லம் எப்ப இருந்து இவ்ளோ சீரியஸ் பொண்ணா மாறினாங்க? நம்ம எதையும் பிளான் பண்ண வேண்டாம் தியா, நடக்கிறதையெல்லாம் அப்படியே அனுபவிக்கலாம். சிவாக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து எப்படியும் அவனை சரி பண்ணிடலாம்.
எனக்கு சஹானாவை நினைச்சுதான் கொஞ்சம் பயமா இருக்கு. மெலிதாக சிரித்தவள், சஹானாவ அவனால ஒண்ணும் செய்ய முடியாது. அவளை மிரட்டுவான், டார்ச்சர் பண்ணுவான். ஆனா அவளை எதுவும் பண்ண மாட்டான். அதுக்கு நான் கேரண்டி. ஏன் தியா? எனக்கு எல்லாரையும் விட சஹானா மேல ஒரு பாசம் இருக்கு. அவளோட உயிர் எனக்கு எவ்வளவு முக்கியம்னு இந்தருக்கு தெரியும். அவளை ஏதாவது செஞ்சா என்கிட்ட அவனால நெருங்க முடியாது. எனக்கு எப்போ உண்மை தெரிஞ்சாலும் நான் அவனை வெறுத்துருவேன். அதனால அவன் எப்பவும் அதை செய்யவே மாட்டான். சரி, அவளை எப்படி கண்டுபிடிக்க? எல்லாமே போலீஸ் கையில தான் இருக்கு. இந்தர் அப்பாவோட பணத்துக்கு விலை போகாத போலீஸ் அவளை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சா ஈவினிங்குள்ள கூட அவளை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்ப கோவையில தான் சஹானா இருக்கான்னு சொல்றியா? ஆமா. ஏன் எம்வி, நீ ஐடில தானே வேலை பாக்குற. உனக்கு இந்த ஹேக்கிங், லொகேஷன் டிராக்கிங் இதெல்லாம் தெரியுமா என்றால் கண்களில் ஆவலோடு. ஆஹா, கொஞ்சம் தெரியும்டி. அத வச்சுதான் காலையில இருந்து நானும் தாரிக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தோம். பின்னாடி இருக்க லேப்டாப் எடு. வாவ், செம மாமா, நம்ம இப்பவே சஹானாவை கண்டுபிடிக்க போறோம் என்று துள்ளி குதித்து லேப்டாப்பை ஓபன் செய்தாள். அதில் அவனது அலைபேசி தொடுதிரையில் இருந்த அதே புகைப்படம் இருக்க, மாமா இந்த போட்டோ எப்ப எடுத்தது? நான் தான் உன் மேல சின்னதுல இருந்தே ஒரே லவ்ஸா இருந்தேன்ல, அப்ப எடுத்தேன் என்றான் சிரிக்காமல். காலையில அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிட்டேன். அதுக்கு நீ இப்படியே சொல்லிட்டு இருந்தா நான் என்ன பண்ண? நீ பாவம் மாமா. இப்படியெல்லாம் பேசாதடி. என்னால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏற்கனவே உன் மேல பைத்தியம் பிடிச்சு அலையிறேன். அவன் இடையில் கிள்ளி, ஒழுங்கா சொல்லுங்க மாமா. சு, ஏண்டி வலிக்கிற மாதிரி கிள்ற என்று தேய்த்தவாறு, உனக்கு இந்த நாள் ஞாபகம் இல்லையா? உதட்டை பிதுக்கி இல்லை என்று தலையை ஆட்டினாள். நான் ஹாஸ்டல் போக முதல் நாள் அத்தை மாமா என்ன பார்க்க வந்தப்போ நீ கூட வந்திருந்த. சின்ன வயசுல இருந்தே எனக்கு உன்னை வம்பு பண்ண ரொம்ப பிடிக்கும். நான் 7th படிச்சுட்டு இருந்திருப்பேனா? ஆமா, நல்லா கொழு கொழுன்னு ரவா உருண்ட மாதிரியே இருப்ப. எனக்கு உன்னை பார்த்தாலே ஒன்னு கிள்ளணும் இல்ல கடிக்கணும்னு தோணும். இப்ப கிஸ் பண்ணணும்னு தோணுது என்று அவளை நெருங்க, டேய் நம்ம இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் தான், இன்னும் எனக்கு லவ் வரல. உனக்கு தானே வரல, எனக்கு ரொம்ப நாள் ஆகுது தியா குட்டி. அதனால நான் கிஸ் பண்ணிக்கலாம், நீதான் என்ன பண்ணக்கூடாது என்று அவளது முடியை காது வளைவில் சொருகி அவளையே குறுகுருவென்று பார்க்க, அவன் பார்வை வீச்சை தாங்காது கண்ணை மூட அவள் விழிகளில் இதழ் பதித்தான். அதில் அவள் மேனி சிலிர்த்து அடங்க, அடுத்து அவள் இடையில் கை கொடுத்து அவன் புறம் இழுத்து, தியா ஐ லவ் யூ என்றதும் கண்ணை திறக்க அவள் கண்களை பார்த்தவாறு அவள் காதில் முத்தம் பதித்தான். அவள் உடலுக்கும் சரி மனதிற்கும் சரி அவனது காதல் ஒரு புது சிலிர்ப்பை கொடுத்தது. அவனை முறைத்து, உன்கிட்ட நான் என்ன கேட்டேன், நீ என்ன செஞ்சிட்டு இருக்க? கல்யாணத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் சும்மா சும்மா ஹக் பண்ணிட்டு இருந்த, கொஞ்ச நாள் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டு இருந்த. இப்ப என்னடானா என்ன அடிக்கடி கிஸ் பண்ணிட்டே இருக்க. இன்னொரு டைம் பக்கத்துல வந்த உன்னை கொன்றுவேன். ஒழுங்கா எல்லா பிரச்சனையும் முடிச்சிட்டு என்ன லவ் பண்ணு. சத்தமாக சிரித்தவன், மைடியர் பொண்டாட்டி, எனக்கு எப்ப எல்லாம் உன் மேல லவ் ஓவர்ஃப்ளோ ஆகுதோ அத மறைக்காம ஏதோ ஒரு விதத்துல காமிக்கிறேன். நீயும் உடனே எல்லாம் ரியாக்ட் பண்ணணும்னு நான் நினைக்கல. நீ டைம் எடுத்துக்கோ, அது வரை என் லவ்வ ஃபீல் பண்ணு. சரிங்க புருஷர், இப்ப நம்ம வேலைய பார்க்கலாமா? பார்க்கலாமே என்றவன் பார்வை அவள் இதழில் படிய, வர வர நீ சரியே இல்லை எம்பி என்று லேப்டாப் ஆன் செய்து, இப்ப என்ன செய்யணும் என்றாள். காரை செலுத்தியவாறே அவளுக்கு என்ன செய்வது என்று சொல்ல ஆரம்பித்தான். தியா, ஃபோல்டர் போ, தென் ஒரு ப்ரோக்ராம் இருக்கும், அதுல உன் மொபைல் நம்பர் மாத்தி ரன் பண்ணு. பண்ணிட்டேன். இப்போ அவுட்புட்ல இருக்க லாங்கிடியூட் அண்ட் லாட்டிடியூட் வேல்யூ எடுத்து கூகுள் மேப்ல சர்ச் பண்ணு. சிறு நொடி பிறகு அவர்கள் இருக்கும் இடம் அந்த மேப்பில் தெரிய குதூகலமாகிவிட்டாள் ஆத்யா. மாமா வேற லெவல். ஐயோ எனக்கு எக்ஸைட்டா இருக்கு மாமா. நான் இன்னும் 2-3 ட்ரையல் பாக்குறேன் என்றவள் அவள் அன்னை எண்ணை கொடுத்து அவருக்கு அழைத்து அவர் இருக்கும் இடத்தின் பெயரை கூறி சரியா என்று கேட்க, அவர் ஆம் என்று சொன்னதும் சந்தோஷத்தில் அவள் கத்த, அபிராமிக்கு அவளது சிரிப்பு மனநிறைவை தர சிரித்தவாறு வைத்து விட்டார். அடுத்தது நந்தகுமாரின் எண்ணெய் போட்டு அவருக்கு அழைத்து அவர் இருக்கும் இடத்தை சொல்ல, அவரும் சரியென்று சொல்ல, அப்புறம் பேசுவதாக வைத்தவள்
அடுத்ததாக சஹானாவின் எண்ணை போட்டு தேட அது அவளது கல்லூரியை சுட்டியது. வேகமாக அவளது கைபேசியை எடுத்து அவளது அன்னைக்கு மட்டும் அவள் அழைக்கும் எண்ணை போட்டு தேட இம்முறை அது எரர் அடிக்க கண்களில் நீரோடு, மாமா தப்புன்னு வருது என்றால் உதட்டை மடித்து. இல்லதியா, நான் ஆல்ரெடி நிறைய டைம் செக் பண்ணிட்டேன், தப்பாக வாய்ப்பில்ல. அவளோட மொபைல் என்ன மாடல்? மாமா இந்த நம்பர் அவ பட்டன் போன்ல தான் போட்டிருப்பா. ஓ, அதனாலதான் இது சரியா காமிச்சிருக்காது. கொஞ்சம் கோடிங் மாத்தணும். ஹாஸ்பிட்டல் கிட்ட ரீச் ஆகிட்டோம். நம்ம ஹாஸ்பிட்டல் போக வேண்டாம். அங்கிள் ஆண்டிய பக்கத்துல இருக்கிற ஹோட்டலுக்கு வர சொல்லு. சரி மாமா. அவன் சொன்னது போல அருகே இருக்கும் வசுந்தராவிற்கு அழைத்து பக்கத்தில் இருக்கும் ஹோட்டலுக்கு வர சொல்லி அவர்கள் உள்ளே சென்றனர். 10 நிமிடம் கழித்து அவர்கள் வர மகளும் ஆத்யாவும் லேப்டாப்பில் தலையை விட்டு அமர்ந்திருந்தனர். அது என்ற அவரின் அழைப்பில் இருவரும் நிமிர்ந்தனர். வாங்க வசுமா, உட்காருங்க அங்கிள். அது நாங்களே உனக்கு பேசணும்னு நினைச்சோம், நீயே வந்துட்ட, தேங்க்ஸ்மா என்றார் கதிரேசன். ஐயோ அங்கிள், என்ன நீங்க இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு? நானும் உங்க பொண்ணு மாதிரிதான். இவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டே லேப்டாப்பில் மூழ்கினான் மகிழ்வேந்தன். எப்படி ஆரம்பிப்பது என்று யோசித்துக் கொண்டிருந்த வசுந்தராவின் கைகளை பிடித்து, வசுமா, என்ன சொல்லணும் என்கிட்ட? ஏன் இவ்வளவு தடுமாறுறீங்க? உன்கிட்டையும் உன் வீட்டுக்காரர்கிட்டையும் ஒன்னு சொல்லணும் என்றார் தவிப்பாய். மகள் லேப்டாப்பை தள்ளி வைத்து, சொல்லுங்கம்மா என்றான். இன்னும் 2 மணி நேரத்துல சஹானா இருக்க இடம் தெரிஞ்சிரும். ஆனா என்று அவர் இழுக்க அவர் கைமேல் கை வைத்த ஆத்யா, என்னம்மா நான் செய்யணும் என்றால் மகளை கூட கலந்துக்காமல். இல்லம்மா, உன் வீட்டுக்காரர் இதுக்கு சம்மதிச்சாதான் எங்களுக்கு நிம்மதியா இருக்கும் என்றார் வசுந்தரா. மா, நீங்க என்னன்னு சொல்லுங்க, எங்களால முடிஞ்சா நிச்சயம் ஹெல்ப் பண்றோம். இம்முறை கதிர் பேச ஆரம்பித்தார். போலீஸ் போர்ஸ் அங்க போகும்போது தப்பிக்க சஹானாவை ஏதாவது செய்ய வாய்ப்பு இருக்குன்னு எஸ்பி சொல்றாரு. இந்தரை அவ்வளோ ஈஸியா எஸ்டிமேட் பண்ண முடியாது. ஆத்யாதான் இந்தரோட டார்கெட். சோ அவளை பணையம் வச்சாதான் சஹானாவை காப்பாத்த முடியும் என்று அவர் நிறுத்த மகளுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சார், இப்ப ஆத்யா என்னோட மனைவி. அவளுக்கு ஏதாவதுனா அது என்னையும் பாதிக்கும். ஒருவேளை அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா, இல்ல சார், நம்ம வேற பெட்டரா யோசிக்கலாம். சஹானா எனக்கும் தங்கச்சி மாதிரிதான். அவ இருக்க லொகேஷன் கூட ஆல்மோஸ்ட் நான் ட்ராக் பண்ணிட்டேன் என்று சில கோடிங்கை மாற்றி சஹானாவின் எண்ணை ஆத்யாவிடம் வாங்கி அதில் போட அது கோபிச்செட்டிப்பாளையத்தை காட்டியது. வேகமாக அதை அவர்களிடம் கூறி காவல்துறையினரிடம் கூற சொல்ல கதிரும் சேகரின் அண்ணன் சூரியநாத்திற்கு அழைத்து சொல்ல அவர் தனது டீமை அங்கு அனுப்புவதாக கூறி ஆத்யாவை அழைத்து வர சொல்லி அழைப்பை துண்டித்தார். பேசிவிட்டு நிமிர அவரை பார்த்த மகள், சாரி சார், என்னால தியாவை அனுப்ப முடியாது என்றான் திட்டவட்டமாக. அவனது திடம் வசுந்தராவை கலங்க வைத்தது. எப்படியாவது அவளை அழைத்து சென்று விடலாம் என்று நினைத்தவர்களுக்கு தெரியவில்லை மகளின் நேசம். தன்னவளுக்கு ஆபத்து என்று தெரிந்தும் அவளை எப்படி விடுவான்? எங்கே அவள் சரியென்று சொல்லிவிடுவாளோ என்று பயந்துதான் அவளை முந்திக் கொண்டு பதிலை கூறினான் மகள். கவிதை 22. அவனை முறைத்த ஆத்யா ஏதோ பேச வர, ஆத்யா கிளம்பலாம், எனக்கு வேலை இருக்கு என்று எழுந்தவனை என்ன சொல்லி சம்மதிக்க வைப்பது என்று அவளுக்கும் தெரியவில்லை. அன்னை அத்தை என்று யாரிடம் கேட்டாலும் மகளின் பதிலே சட்டென்று வந்து விழும். சாட்சிக்காரன் காலில் விழுவதற்கு சண்டைக்காரனின் காலில் விழுவது மேல் என்று நினைத்த ஆத்யா, நீங்க முன்னாடி போங்க அங்கிள், நாங்க பின்னாடி வரோம் என்று அவர்களிடம் கண்களால் விடை பெற்று அவனை வெளியே அழைத்து வர அவன் உடல் இறுகி போயிருந்தது. அவனின் தோற்றமே அவனது எல்லையில்லா கோபத்தை சொல்லாமல் சொல்லியது. போச்சு போச்சு, இவன் வேற கோபமா இருக்கான், எப்படி இவனை சமாளிக்கிறது? அத்தம்மா வேற சொல்லிருக்காங்களே இவனுக்கு கோபம் வராது, வந்தா அவ்வளோ சீக்கிரம் மலை இறக்க முடியாதுன்னு. இப்ப என்ன செய்யறது? நம்ம எம்பிதான, பேசுவோம். மாமா, கோபப்படாதீங்க, நான் சொல்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்றவளை கையை கட்டி பார்த்தானே தவிர எதுவும் பேசவில்லை. என்னதான் சஹானா,
சிவாக்காகத்தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணான்னு வச்சுக்கலாம். ஆனா அவனுக்கு இன்ஜெக்ஷன் போடும் போதே அங்கிருந்து போய் ஏதாவது பண்ணிருக்கலாம். எல்லாத்தையும் தாண்டி அவ அங்க நின்னதுக்கு காரணம் நான் மட்டும்தான் மாமா. எனக்கு எல்லாம் தெரியணும்னு தான் அந்த நிலைமையில கூட எனக்கு எல்லாத்தையும் அனுப்பியிருக்கா. பட் நான் மட்டும் எனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு ஓடி ஒளியணும். அப்படிதானே மாமா? உங்க ஃப்ரெண்டுக்கு பிரச்சனைனா நீங்க போய் நிக்காம ஓடி போவீங்களா மாமா? ஷட் அப் தியா. எனக்கு எதுவும் புரியாம இல்ல. ஆனா உனக்கு அங்க பாதுகாப்பு இல்ல. என்ன வேணாலும் நடக்கலாம். எனக்கு நீ வேணும் டி என்றான் கண்கள் கலங்க. நடுரோடு என்று கூட பார்க்காமல் அவனை அணைத்தாள். மிஸ்டர் எம்பி, நான் இப்போ வெறும் ஆத்யா இல்ல, ஆத்யா மகிழ்வேந்தன். என்ன பத்திரமா உங்ககிட்ட சேர்க்க வேண்டியது என் பொறுப்பு. நான் அங்க போகணும். நான் அங்க போனா மட்டும்தான் சஹானா நமக்கு கிடைப்பா. புரிஞ்சுக்கோ மாமா. நீ என்ன சொன்னாலும் என்னால உன்னை அனுப்ப முடியாதுடி. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் போய் சஹானாவை கூட்டிட்டு வரேன். சிம்பிளா முடிய வேண்டியத ஏன் காம்ப்ளிகேட் பண்றீங்க மாமா? நான் என்ன பண்ண? உனக்கு எக்ஸாம்பிள் சொல்லி புரிய வைக்க டைம் இல்ல மாமா. கார் எடுங்க, போகும்போது பேசலாம். தியா, இப்ப நான் காரை எடுக்கணுமா? பின்ன அதுக்காக ஆளையா கூட்டிட்டு வர முடியும்? போடி லூசு என்று அவன் காரை எடுக்க, இவனை சமாளிக்கவே தனியா கிளாஸ் போகணும் போலயே. எப்போ பெரியவனா இருக்கான், எப்போ குழந்தையா மாறுறான்னு ஒன்னும் புரியல. ஆனா இதுவும் கொஞ்சம் நல்லாதான் இருக்கு. மை செல்ல புருஷன் என்று மனதில் கொஞ்ச ஒரு நிமிடம் திடுக்கிட்டு போனாள். என்ன நம்ம இப்படி ஆகிட்டோம்? எல்லாம் இவனாலதான். ஐயோ, வெக்கமா வருதே. கண்ட்ரோல் ஆத்யா என்று சமன் செய்து உள்ளே ஏறியவள் மனம் மீண்டும் முருங்கை மரம் ஏற ரெடியாக இருந்தது. மகளும் அவளை தொல்லை செய்யாது தாரிக்கு அழைத்து தகவல் கூற அவன் நேராக அவ்விடத்திற்கு வந்து விடுவதாக கூறி வைத்து விட்டான். மகளும் அவளிடம் சில்மிஷம் செய்யாது அவளை எப்படி பாதுகாப்பது என்று யோசித்துக் கொண்டிருந்தான். ஆத்யா, நீ செய்யறது சரியா? ஏன் இப்ப நீ என்ன இம்சை பண்ற? ஆமா, நீ எனக்கு மனசாட்சியா இல்ல பர்சனல் ஆப்பா? நல்லதுக்கே காலம் இல்ல. உனக்கு நல்லது சொல்லிட்டு போகலாம்னு வந்தேன் பாரு. என்ன சொல்லணும்? தெய்வமே, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். நானே என் பிரச்சனையை தீர்த்துக்கிறேன். உன்னை கேட்டு செஞ்ச வரைக்கும் போதும். நீ போ தெய்வமே. எப்படியோ அவளது மனதை அடக்கி மீண்டும் யோசனையில் விழுந்தாள். வெகு நாட்கள் ஆகவில்லையே, வெறும் ஒரு வாரத்தில் எப்படி தனக்கு மகள் மேல் ஒரு ஈர்ப்பு வந்தது என்று யோசித்தவளுக்கு அவனின் எதிர்பார்ப்பில்லாத நேசமே கண்முன் வந்து சென்றது. ஒருவேளை இது மஞ்ச கயிறு மேஜிக்கா இருக்குமோ என்று தெரியாமல் தவித்தும் போனாள். இந்த எம்பி மேல நமக்கு லவ் ஸ்டார்ட் ஆகிருச்சா? கொஞ்சம் அழகாதான் இருக்கான், 6 அடி இருக்கான், கலர் கூட நமக்கு மேட்ச் ஆகுது. சிரிக்கும் போது தெரியுற அந்த தெத்து பொல்லும் கண்ணக்குழியும் அப்படியே இழுக்குது. என்னடா இது, மொத்தமா இன்னைக்கு இவன் கிட்ட நம்ம விழுந்துட்டோம். கொஞ்ச நாள் இவனை லவ் பண்ணுவோம். இவனை விட்டு தள்ளி எல்லாம் இருக்க முடியாது. அதனால சீக்கிரம் எல்லாத்தையும் முடிக்கணும் என்று நினைக்கும் போதுதான் இந்தரின் நினைவு அவளை ஆட்கொண்டது. ஆழ்ந்த மூச்சை எடுத்தவள் அவனிடம் தெளிவாக பேச வேண்டும் என்று தன்னை தயார்படுத்தியவளுக்கு அத்தனை நாள் இருந்த குற்ற உணர்வு சற்றும் இல்லாது போக மனநிறைவோடு அவனை காண ஆயத்தமானாள். ஆனால் காரை ஓட்டும் மகளுக்குத்தான் மனம் பதறியது. அவர்களுக்குள் எதுவும் இல்லை. ஆனால் அவன் அவள் மீது வைத்துள்ள காதல் அவனுக்கு பயத்தை கொடுத்தது. 2 உயிரை பணயம் வைத்தாவது தனது காதலை எப்படியாவது அடைய துடிப்பவன் எதற்கும் துணிந்திருப்பான் என்று மனம் பதைபதைத்தது. ஆத்யா சொல்வது போல அவளை தவிர அங்கு யார் சென்றாலும் சஹானாவின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. இவளை முழு மனதோடு அனுப்பவும் மனமில்லை, வேண்டாம் என்று மறுக்கவும் மனம் வரவில்லை. அரை மனதாக அவளை சஹானா இருக்கும் இடத்துக்கு அழைத்து சென்றான். 2 மணி நேர பயணத்திற்கு பிறகு அந்த இடத்தை அடைய அவர்களுக்கு முன் அங்கே தேவையான அளவிற்கு காவல்துறையினரும் ஒரு ஆம்புலன்ஸும் காத்திருந்தது. ஒருவித கடுப்புடன் காரை நிறுத்தி அவளை அழைத்து கொண்டு கதிரிடம் சென்றான். பிளான் என்ன சார் என்றான் ஒருவித இறுக்கத்துடன். ஆத்யாவை காலிங் பெல் அடிக்க சொல்லி யதார்த்தமா உள்ள போக வச்சு மைக் மூலமா அவங்க என்ன நிலைமையில இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். இன்கேஸ் இந்தர கன்வின்ஸ் பண்ணி வெளியில கூட்டிட்டு வரணும். இல்லனா இன்ஜெக்ஷன் போட்டு கூட்டிட்டு வரணும். இது எதுவும் நடக்கலனா பிளான் பி செயல்படுத்துங்க. ஒரு 5 மினிட்ஸ் நான் தியாவை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணணும்.
என்று காருக்கு பின் கூட்டி சென்றான். மற்றவர்கள் அவர்களை ஒரு மாதிரி பார்ப்பதை கூட கண்டு கொள்ளாமல் சென்றனர். சீக்கிரம் கொடு, நான் போறேன் என்றவள் கன்னத்தை காட்ட மொத்தமும் மறந்து போனான். தியா என்று அவனது குரல் மென்மையாக ஒலிக்க நிமிர்ந்து பார்த்தவளுக்கு அவன் கண்கள் 1000 பதில் கூறியது. சொல்லு எம்பி என்றால் அவன் கண்களில் இருந்து கண்ணை அகற்றாமல். உன் ஜான்சிராணி வேலையெல்லாம் அவன்கிட்ட வேண்டாம். அவன் ரொம்ப ஆபத்தானவன். சோ போனோமா சஹானாவை பேசி கூட்டிட்டு வந்தோமான்னு இரு. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவனை கொன்றுவன். உன்னையும் தான், பார்த்து பத்திரம் என்று அவளிடமிருந்து கண்களை அகற்றி அவளோட உள்ளுணர்வு ஏதோ தவறாக நடந்து விடுமோ என்று அவளுக்கு எச்சரிக்கை விடுக்க, ஐ திங்க் உன் மேல எனக்கு ஒரு கிரஷ் ஃபீலிங் வருது. நீ சமத்து பையனா இருப்பியா? உன் தியா உள்ள போய் சஹானாவை கூட்டிட்டு அப்படிங்கறதுக்குள்ள வந்துருவேனாம். அப்புறம் நம்ம பேசி சமாதானமாகி லவ் பண்ணுவோமா என்று கூறியவளை பார்த்து தலையசைத்தான். என்ன நினைத்தாலோ பெருவிரலால் எம்பி அவள் இதழை அழுத்தமாக பதிக்க, உணர்வுகளை கட்டுப்படுத்தியவனால் அதற்கு மேல் முடியாது அவளது அதரத்தை அவனுடைமை ஆக்கிய பின் அவளை விட்டான். உன்னை வந்து பேசிக்கிறேன் என்றவள் கன்னங்கள் சிவக்க நாணத்தை மறைக்க பெரும்பாடுபட்டு அங்கிருந்தவர்களிடம் வந்தாள். அவனுக்கு சில நிமிடம் ஆனது அவனை கட்டுப்படுத்த. அவன் வரும்போது அவளிடம் ஒரு ஊசியை கொடுத்து முடியாத பட்சத்தில் அதை பயன்படுத்த கூறி அறிவுரை கூறிக்கொண்டிருந்தார். அவளை பார்வையால் அளந்தவன், ஒழுங்கா போனோமா வந்தோமான்னு இருக்கணும். பஞ்ச் டயலாக் பேசுறேன் பழி வாங்குறேன்னு பேசாம அவன் என்ன சொன்னாலும் ரியாக்ட் ஆகாம பொறுமையா ஹேண்டில் பண்ணு. சஹானாவை பத்திரமா கூட்டிட்டு நீயும் பத்திரமா வெளியில வரணும், சரியா? சரி மாமா, நான் இப்ப போகட்டா என்று எல்கேஜி குழந்தை போல கேட்பவளை ஓரக்கண்ணால் பார்த்தவன், மனசுல குழந்தைன்னு நினைப்பு, இப்படியெல்லாம் மூஞ்ச வச்சுட்டா நான் நம்பிருவேனா? ஆழாக்கு சைஸ்ல இருந்துட்டு என்னெல்லாம் பண்றா என்று நினைத்தவன், பிளான் எல்லாம் கேட்டுக்கிட்டியா? ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுக்கோ. எனக்கு ஏதோ மனசுக்கு தப்பா படுது. ஆனா பத்திரமா வெளியே வந்துரு, சரியா? எனக்கு ரிஸ்க் எல்லாம் ரஸ்க் சாப்பிடுற மாதிரி எம்பி என்று கூறி எல்லோரிடமும் கூறிக்கொண்டு ஒரு ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு இந்தர் இருக்கும் வீட்டை நோக்கி செலுத்தினாள். அவள் செல்வதை கண்டவனுக்கு ஒரு பாரம் மனதில் ஏறுவதை உணர்ந்தான். கலக்கத்தை புறம் தள்ளி அருகே இருந்த எஸ்பியிடம், எவ்வளவு நேரம் அவளுக்கு டைம் கொடுத்திருக்கீங்க? எப்போ உங்க போர்ஸ் அனுப்ப போறீங்க என்றான். அவங்க போய் 30 நிமிஷத்துல அவங்களோட கையில இருக்க வாட்ச்ல அவங்க நமக்கு சிக்னல் கொடுக்கணும். அப்படி கொடுக்கலனா அடுத்த 10வது நிமிஷம் நம்ம அங்க ரீச் ஆகணும். அந்த 30 நிமிடம் எப்பொழுது முடியும் என்று கையில் கட்டியிருந்த கை கடிகாரத்தை நொடிக்கு நொடி பார்த்து கொண்டிருந்தவன் தோளில் கை வைத்த தாரிக், தங்கச்சி பத்திரமா வந்துரும், பயப்படாத. மச்சி, இந்த இப்போ இருக்க மனநிலையில எப்படி என்னால தியாவை அனுப்பிட்டு நிம்மதியா இருக்க முடியும்? இந்நேரம் அங்க போயிருப்பா. அவனுக்கு அவ மேல சந்தேகம் வந்திருக்கும். அவ சின்ன பொண்ணுடா, பக்குவமா பேசி அவனுக்கு புரிய வைப்பாளான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. எத்தனை சமாதானம் சொல்லியும் சமாதானம் ஆகாதவனின் மனம் அடித்து கூறியது. இன்னும் சில நிமிடத்தில் அரங்கேற போவது தெரியாமல் வண்டியை வீட்டின் முன் நிறுத்தி கேட்டை திறந்து உள்ளே சென்றாள் ஆத்யா. கவிதை 23. உள்ளே சென்ற ஆத்யா அழைப்பு மணியை அழுத்த 2 நிமிடத்தில் கதவை திறந்தவன் அவளை கேள்வியாக பார்த்தான். அவனது முரட்டு உடலை பார்த்து பயந்தாலும் முகத்தில் எதையும் காட்டாது மெலிதாக சிரித்து, நான் ஆத்யா, இந்தர் ஃப்ரெண்டு, இந்தர பார்க்கணும் என்று கூறியவளை சந்தேகமாக பார்த்தவன், சார் கிட்ட கேட்டுட்டு வரேன் என்று உள்ளே செல்ல அவனை பின்தொடர்ந்து உள்ளே சென்றாள். அவன் சென்றதை உறுதி செய்த பின் தூங்கிக் கொண்டிருப்பவனை எப்படி எழுப்ப என்று யோசித்தவன் வேறு வழியின்றி அவன் அறைக்கு செல்ல, பாதுகாப்புக்கு வைத்திருந்த மற்றொருவன் உள்ளே வந்த ஆத்யாவை பார்த்து கத்த கண்ணை கசக்கி எழுந்தான் இந்தர். அறைக்குள் சங்கடத்துடன் வந்த அடியாளிடம் என்ன என்று விசாரிக்க, சார், உங்க ஃப்ரெண்டுன்னு ஒரு பொண்ணு வந்திருக்கு என்று சொல்ல அதிர்ந்து அவனை தள்ளி வெளியே போக, அங்கு ஆத்யாவோ இன்னொருவனை பார்த்து மருண்டு விழித்துக் கொண்டிருந்தாள். அவளை உள்ளே விட்டதுக்கு என்ன செய்வானோ என்று இருவரும் பயப்பட, அவனோ, அம்மு என்னடி வீடு வரைக்கும் வந்திருக்க, ஏதாவது பிரச்சனையா
என்று அவளை நெருங்கினான். இதையெல்லாம் அவள் கையில் கட்டியிருந்த வாட்சில் பொருத்தப்பட்டிருந்த மைக் மூலம் எஸ்பி கேட்டுக்கொண்டிருந்தார். அவர் அருகே மற்றவர்கள் பதற்றத்தோடு நின்றிருந்தனர். ஆத்யா எப்படி எதிர்கொள்ள போகிறாள் என்று அவளது பதிலுக்காக காத்திருந்தனர் அனைவரும். இந்தர், யார் இவங்க? 2 பேரையும் பார்க்கவே பயமா இருக்கு என்று அவள் அவர்களை பார்த்து பயப்படுவதை வெளிப்படையாக முகத்தில் காட்டினாள். அவள் முகத்தில் தெரிந்த கலக்கத்தில் மற்றதையெல்லாம் மறந்து அவர்களை வெளியே போக சொன்னான். சார், அந்த என்று சஹானாவை பற்றி சொல்ல ஒருவன் வாயை எடுக்க, நான் பாத்துக்கிறேன் என்று கூறி பூட்டப்பட்ட அறையை பார்த்தான். ஏதாவதுனா கூப்பிடுங்க சார், நாங்க வெளியில நிக்கிறோம் என்று சொல்ல தலையை மட்டும் ஆட்டி அவர்களை அனுப்பினான். அம்மு, இப்ப சொல்லு, என்ன ஆச்சு? உட்கார்ந்து பேசலாம் இந்தர், உன்கிட்ட பேசணும். அவளுக்கு இந்த இடம் எப்படி தெரியும் என்று யோசனை வந்தாலும் அவள் ஊரில் இருக்கும் வீட்டின் முகவரியை கூட அவன் கொடுக்கவில்லை. அவன் சொன்ன அடையாளம் கொண்டு வந்தாள். அதே போல்தான் இதுவும் என்று அவனையே சமாதானம் செய்து அவளை பார்த்தான். என்ன சாப்பிடுறாமோ? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நம்ம இப்ப சஹானாவை தேடி போகணும். மகள் மாமாவுக்கு தெரியாம வந்திருக்கேன், சீக்கிரம் வீட்டுக்கு போகணும் இந்தர் என்று அவனை வெளியே கூட்டி செல்ல திட்டமிட்டாள். ஆட்கள் 2 மட்டும்தான் இங்கு இருக்கிறார்கள் என்பதை இந்நேரம் அங்கு இருப்பவர்கள் தெரிந்திருப்பார்கள். இந்தரை வெளியே அழைத்து சென்று விட்டால் அவர்கள் எளிதாக வந்து சஹானாவை கூட்டி சென்று விடுவார்கள் என்று யோசித்து பேசினாள். சஹானாவின் பெயரை கேட்டதும் சற்று தடுமாறியவன், ஓகே அம்மு, அதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அவன் என்ன பேச போகிறானோ என்று பயந்தவாறு, ஏன், என்ன இந்தர்? எதுக்கு நர்வஸ் ஆகுறாமோ? நான் விச்சு அங்கிள் கிட்ட உன் பிரச்சனைய பத்தி சொன்னேன். ஈஸியா டிவோர்ஸ் வாங்கிடலாம்னு சொன்னாரு. அப்புறம் உனக்கு பிடிச்ச மாதிரி நீ வாழலாம் என்று கண்கள் மின்ன அவன் பேசிக்கொண்டே போக ஆத்யாவிற்கு எரிச்சலாக இருந்தாலும் அமைதி காத்தாள். என்ன அம்மு, எதுவும் சொல்லாம அமைதியா இருக்க? என்ன சொல்ற இந்தர்? நீயே கேள்வி கேட்டு நீயே பதில் சொல்லிட்டு இருக்க. அப்படியெல்லாம் இல்ல, நீ சொல்லு. இத பத்தி அப்புறம் பேசலாம், நம்ம சஹானாவை தேடி போகலாம். அவளை நம்ம எப்படி தேட முடியும்? அவளே சிவாவை கொல்ல முயற்சி செஞ்சுட்டு இப்ப அப்ஸ்காண்டு. அதில் அவள் முகம் அப்பட்டமாக எரிச்சலை காட்ட, நான் சொன்னா நம்ப மாட்டியாமோ? இந்த எதுவும் நல்லா தெரியும் முன்னாடி அத பத்தி பேசுறது தப்பு. சரி அம்மு, நீ உன் டிவோர்ஸ் பத்தி என்ன நினைக்கிற? நீ என்ன முடிவெடுத்தாலும் உனக்கு சப்போர்ட் பண்ண நான் இருக்கேன். இந்தர், அது ஏன் லைஃப், நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், நீ ஃபீல் பண்ண வேண்டாம். என்ன அம்மு இப்படி சொல்ற? இங்க பாரு இந்தர், மகள் மாமா கூட சேர்ந்து வாழ முடிவு செஞ்சிருக்கேன். நீ தேவையில்லாம யோசிக்காத. இன்னைக்கு அடிச்சுப்போம், நாளைக்கு சேர்ந்துப்போம். வாழ்க்கைனா அப் அண்ட் டவுன் இருக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். எனக்கு மகள் மாமாவை பிடிச்சிருக்கு. நீ நினைச்ச மாதிரியே நான் நல்லா சந்தோஷமா வாழ்ந்து காமிக்கிறேன். சட்டென்று கலங்கிய கண்களுடன், அப்போ நம்ம காதல் என்ன அவ்வளோ சீக்கிரம் உன்னால மறந்து இன்னொரு வாழ்க்கைய வாழ முடியுமா? எந்த விதத்திலையும் என் நினைவு உன்னை பாதிக்காதா என்று அவளை பார்த்தான். மகள் கையால் தாலி வாங்கிய நொடி முதல் இந்தரின் காதலை தூக்கி போட்டு மகளின் மனைவியாக வாழ ஆரம்பித்தாள். அவர்களுக்குள் இல்லறம் ஆரம்பிக்காமல் இருக்கலாம், ஆனால் அதற்காக இந்தரை மனதில் சுமக்கவில்லை. அவனது வார்த்தைகள், அவனது நடவடிக்கை என்று அன்றே அவளது காதலை புதைத்துவிட்டு இன்று தன்மேல் காதல் இல்லையா என்று கேட்பவனை என்ன செய்வது என்று பார்த்தவள் அவனிடம் பொறுமையாக எடுத்து கூற வேண்டும் என்று மனதில் நினைத்தாள். சார், எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, நம்ம ஸ்பாட்டுக்கு போகலாம் என்ற மகளை பார்க்க பாவமாக இருந்தாலும் தங்கள் திட்டம் பாழாகி விடுமோ என்று அவர் யோசிக்க, அண்ணா, அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆகிட வாய்ப்பிருக்கு, நம்ம வீட்டுக்கு பக்கம் போகலாம் என்று கதிரின் கூற்றை ஆமோதித்து அருகே ஒரு வீட்டின் உரிமையாளரை அழைத்து இன்னும் சிறிது நேரத்தில் அங்கு அவர்கள் வருவதாகவும் அதற்கு ஏற்பாடு செய்ய சொல்லி மஃப்டியில் இருந்த ஒரு குழுவோடு மகளையும் தாரிக்கையும் அனுப்பியவர் அவர்களுக்கு அடுத்து செல்ல ஆயத்தமாகினர். செல்லும் அவசரத்தில் அவர்களின் உரையாடலை கவனிக்க மறந்தனர். இந்தர், எனக்கு உன் மேல ஒரு உணர்வு இருந்தது, எல்லாம் உண்மைதான். ஆனா இந்த நிமிஷம் 1% கூட இல்ல. இத நீ எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி. அம்மு, என்னால உன்னை விட்டு தர முடியலடி.
லூசு மாதிரி பேசாத இந்தர். இப்போ நான் மகிழ்வேந்தனோட பொண்டாட்டி. என்னால எப்படி உன்னை நினைக்க முடியும்? நான் அவருக்கு துரோகம் பண்ண முடியாது. அப்ப என் காதலுக்கு பண்ணுவியா? இப்படி இடியட் மாதிரி பேசி என்னை இரிட்டேட் பண்ணாத இந்தர். நான் இல்லாம நீ சந்தோஷமா இருந்துருவியா? இருப்பேன். நிஜமாவா? சந்தோஷமா இருப்பேன் இந்தர். உனக்கு இப்ப என்ன வேணும்? என்னால நீ இல்லாம இருக்க முடியாது அம்மு. செத்துருவன் போல. எனக்கு பைத்தியம் பிடிக்குது. எனக்கு நீ இல்லன்னு ஏத்துக்க முடியல. பைத்தியம் பிடிச்சிருக்கா உனக்கு? நான் கிளம்புறேன். ஏன் போலீஸ் அதுக்குள்ள ரவுண்ட் பண்ணிட்டாங்களா? என்ன உளற இந்தர்? இந்த வாட்ச், இதுல இருக்க மைக், டிரான்ஸ்மிட்டர் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? தூக்கி வாரி போட திரும்பி பயத்துடன் பார்த்தாள். அவங்க வர வரைக்கும் பேசிட்டு இருக்கலாம். கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. உன்னால என் கூட சேர்ந்து வாழ முடியாதுதானே அம்மு? முடியாது இந்தர். செத்தால மகளோட பொண்டாட்டியதான் சாவேன். சரி அம்மு, சஹானா உனக்கு வேண்டாமா? அவளை காப்பாத்திருவாங்க. ஆஹாஹா, எப்படி எப்படி காப்பாத்துவாங்க? அவனது கேள்வியில் குழம்பி அவனை பார்க்க, அவங்க இங்க வரும்போது செத்துருவேன். இந்தர், லூசு மாதிரி பண்ணாத என்று அவள் கூற, சஹானா ஆத்யாவின் குரலில் விழித்து எழுந்து கொள்ள முடியாமல் அறையிலிருந்தே கத்தினாள். ஆது, இங்கிருந்து போயிடுடி. அவன் என்ன உயிரோட விடமாட்டான் என்று தன்னால் இயன்ற அளவிற்கு உளறியவாறு கத்தினாள். இந்தர், சஹானாவை விற்று பிளீஸ். சரி, ஆனா எனக்கு நீ ஒன்னு செய்யணும். என்னால உன் கூட வாழ முடியாது என்று கதறினாள். வாழ வேண்டாம், என் கூட செத்துரு என்றவனை அதிர்ந்து பார்த்தாள். சஹானாக்கு ஆஃப் டோஸ் பென்டிலோன் கொடுத்திருக்கேன். இன்னும் ஆஃப் டோஸ் கொடுத்தா செத்துருவா. அவளுக்கு ஆல்ரெடி கான்சென்ட்ரேட் ஃபார்ம்ல தான் கொடுத்திருக்கேன். ஆன்டிடோட் போட நான் உயிரோட இருக்கணும்னா நீ சாகணும். இல்ல, என்னால முடியாது. அப்போ சரி என்று பாக்கெட்டில் இருந்த சர்ஜிக்கல் நைஃபை வேகமாக தொண்டையில் இறக்க சென்றவன் கைகளை பிடித்து, என்ன பண்ற இந்தர் என்று பதறி அவனிடமிருந்து அதை பறிக்க முயன்றாள். அவனது கையை அவள் பக்கம் இழுக்க அவன் அவள் கண்ணை குத்த போக அதை தடுத்து தள்ள அவன் கன்னத்தில் கிழிக்க மீண்டும் அதை அவன் கழுத்தை நோக்கி அவன் இழுக்க அவள் அதை தட்டிவிட கீழே இருந்து ஒரு குழு உள்ளே வர யோசிக்காமல் ஆத்யாவின் கழுத்தருகே நொடிக்கும் கம்மியான நேரத்தில் கொண்டு போக சுதாரித்து அவள் விலக அவளை பார்த்து சிரித்து, ஐ லவ் யூ அம்மு என்று கையை அறுத்து கொண்டான். காவல்துறையினர் உள்ளே வந்து அவனை பிடிக்க திமிரி அவனை அமுக்கி அவன் கையிலிருந்து கத்தியை வாங்குவதற்குள் பலரை தாக்கி இருந்தான். ஆத்யா எதுவும் பேசாமல் சஹானாவின் அறையை காட்ட அவள் பயந்து விட்டாள் என்று நினைத்து தாரிக்கை சஹானாவின் அறையை பார்க்க சொல்லி அவளிடம் சென்றான் மகள். நிலைமை கைமீறி விட்டது என்று வேகமாக சில அதிகாரியுடன் உள்ளே வந்த எஸ்பி கண்டது இரத்த வெள்ளத்தில் இருந்த இந்தரை அடக்கி இன்ஜெக்ஷன் போட்டுக் கொண்டிருந்த காட்சியைதான். அவன் ஆவேசம் சற்றும் குறையாமல் இருக்க கஷ்டப்பட்டு அவனை அழைத்து செல்ல அறைக்குள் அரை மயக்கத்துடன் இருந்த சஹானாவை தூக்கி வந்தான் தாரிக். ஆத்யாவை பார்த்த மகளுக்கு அவளுக்கு எதுவும் ஆகவில்லை என்று அறிந்ததும் தான் நிம்மதியாக இருந்தது. அவளை இழுத்து அணைக்க அவள் துவண்டு அவன் மேல் சரிந்தாள். அவளை பிரித்து பார்த்தவனுக்கு இதயம் துடிப்பதை நிறுத்தி இருந்தது. அவளது கழுத்தில் மெல்லிய கோடு தெரிய, தியா என்று கத்தி அவளை தூக்கி கொண்டு வெளியே இருந்த ஆம்புலன்ஸுக்கு ஓடினான். அங்கிருப்பவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. என்ன ஆனது என்று சஹானாவோடு வெளியே செல்ல அங்கிருந்த மருத்துவரை கண்ணீருடன் பார்த்திருந்தான் மகள். சார், இவங்க கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல இருக்காங்க. அவருக்கு கூட ஆழமான வெட்டுதான், ஆனா நரம்புல காயம் இல்ல இவங்களுக்கு என்று ஆரம்பித்தவர், சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனா சான்ஸ் இருக்கு என்று வண்டியை கிளப்ப சொல்லி அவர் ஏற அவனும் அவளோடு ஏறி அவளையே பார்த்தான். என்னை ஏமாத்திட்டியடி, எனக்காக வருவேன்னு சொன்னியே, ஏண்டி இப்படி பண்ண என்று அவளின் கைகளை பற்றி கதறினான். அவள் உடல் உஷ்ணத்தை இழந்து மூச்சு விட அவள் சிரமப்பட இதையெல்லாம் பார்த்தவன் செத்து கொண்டிருந்தான் என்பதை அறியாமல் அரை உயிருடன் நினைவின்றி படுத்திருந்தாள் ஆத்யா. உயிர் வலியை கண்ணில் தேக்கி அவளையே பார்த்திருந்தவனுக்கு இம்மையும் புரியவில்லை, மறுமையும் புரியவில்லை. உயர் வேகத்தில் அந்த வாகனம் மருத்துவமனையை அடைய ஜடம் போல் மருத்துவர் சொல்வதை மறுப்பின்றி செய்தானே தவிர எதுவும் அவன் மனதில் பதியவில்லை.
ஒரு அறையில் இந்தருக்கும் இன்னொரு அறையில் ஆத்யாவிற்கும் சிகிச்சை கொடுக்க பக்கத்தில் இருக்கும் அறையை சஹானாவிற்காக ஏற்பாடு செய்ய அடுத்த 10 நிமிடத்தில் அவளுடன் மற்றவர்கள் மருத்துவமனையை அடைந்தனர். கதிரேசன் குற்ற உணர்வோடு அவனிடம் வர அவன் எதையும் கருத்தில் கொள்ளாது ஆத்யாவின் அறையிலேயே கண்ணை பதித்திருந்தான். சிறிது நேரம் கழித்து பேசலாம் என்று அவர் சென்றதும் தாரிக் அவன் அருகே அமர அவனை கட்டி கொண்டானே தவிர அப்பொழுதும் எதுவும் பேசவில்லை. அவன் மன அழுத்தத்தில் இருக்கிறான் என்பதை உணர்ந்த தாரிக், மச்சி காம் டவுன் என்று அவன் முதுகை தடவ எதுவும் பேசாமல் அமர்ந்திருந்தவனை பார்த்தவனுக்கு சற்று நெருடலாகத்தான் இருந்தது. ஆத்யா நலமாக வர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வதை தவிர வேறென்ன செய்வது என்று அவனுக்கும் தெரியவில்லை. இந்தரின் அறையில் இருந்து வந்த மருத்துவர், நல்ல ஆழமான வெட்டு, அதிகமா ரத்தம் போயிருக்கு, நல்ல வேளை நரம்புல வெட்டல, ரத்தம் ஏற்றி சிகிச்சை கொடுத்திருக்கோம், கண் விழிக்க 1 மணி நேரம் ஆகும், பேஷண்டோட அப்பா அம்மா வரலையா? சொல்லி வச்சுக்கோம் டாக்டர், வந்துருவாங்க. நெக் இன்ஜுரியான பொண்ணு எப்படி இருக்கா? ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, முடிஞ்சதும் சொல்லுவாங்க என்றவர் அடுத்த நோயாளியை காண சென்று விட்டார். சேகர் கதிரை அழைத்து நடந்ததை கேட்க தனக்கு தெரிந்ததை அவர் கூற தன் அண்ணனிடம் மீதியை கேட்டுக்கொள்கிறேன் என்று வைத்து விட்டார். சூரியநாத் மற்ற வேலையை பார்க்க அலுவலகம் சென்றுவிட அவர்களுக்கு துணையாக 2 பிசி அங்கிருந்தனர். ஏற்கனவே இந்தரின் தந்தைக்கு தகவல் கொடுத்திருந்ததால் அவர் வந்ததும் மற்றதை பார்த்து கொள்ளலாம் என்று அமைதியாக இருந்தனர். ஏனோ காவல்துறையினரின் பங்கு இருப்பதால் தடையின்றி மூவருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டது. சஹானாவின் அறையிலிருந்து வந்த மருத்துவர் கதிரேசனிடம் கையெழுத்து வாங்கினார். எதுக்கு டாக்டர் சைன் என்று வசுந்தரா கேட்க, அந்த பொண்ணு உங்களுக்கு என்ன வேணும்? எங்க பொண்ணுதான் டாக்டர். அந்த பொண்ணு உடம்புல ட்ரக் இருக்கு, அதோட காம்பினேஷன் தெரிஞ்சுக்க டெஸ்ட் பண்ணணும், அதுக்கான ஃபார்ம். எதுவும் ஆகாதில்ல என் பொண்ணுக்கு? இது சின்ன டெஸ்ட் தான் மேம், ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண இந்த டெஸ்ட் ரொம்ப முக்கியம் என்றவர் அதற்கான வேலையை பார்க்க ஆரம்பித்தார். ஆத்யாவின் அறையில் இருந்து வந்து போகும் தாதிகள் ஏதாவது சொல்வார்களா என்று பார்த்திருக்க அவர்கள் அவனை கண்டு கொள்ளாது அவர்களது வேலையை பார்த்தனர். சில நிமிடத்தில் அவள் அறையில் இருந்த மருத்துவர் அவனை நோக்கி வந்தார். ஹாய் மிஸ்டர் மகள், உங்க மிஸ்ஸஸ் நல்லா இருக்காங்க. நர்வ் ஏதாவது கட் ஆகிருச்சா, ஓக்கல் ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ண லேட் ஆகிருச்சு. அவங்க பயத்துலதான் மயங்கி இருக்காங்க. அவங்க பல்ஸ் இறங்குனதுக்கு ரீசன் கூட அதுதான். நீங்க போய் பார்க்கலாம், ஆனா அதிகமா பேச விட வேண்டாம். கார்னர்ல ஒரு ஸ்டிச் போட்டிருக்கு, கொஞ்சம் பெயின் இருக்கும். அவளுக்கு ஒன்றும் இல்லை என்று மருத்துவர் சொல்லியதும் தான் சற்று சமாதானமாகினான். அவனோடு வந்த தாரிக் கதிரேசன் வசுந்தராவை சென்று பார்க்குமாறு கூறி முன்பு அமர்ந்திருந்த இடத்தில் அமர்ந்தவனுக்கு கண்ணில் நிற்காமல் கண்ணீர் வழிந்தது. அவளை தனியாக விட்டு தவறு செய்து விட்டோம் என்று அவனே அவன் மேல் குற்றத்தை சுமத்தி கண்ணை மூடி அவனை சமன் செய்ய முயன்றான். வெளியே கதிரேசன் அவன் தோளில் ஆதரவாக கையை வைத்து, மகள், உங்களதான் ஆத்யா தேடுறா. எங்க பக்கம் தப்பு இருக்கு, அவளை தண்டிக்காதீங்க. எங்க பொண்ணு மேல இருந்த பாசத்துல அப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில உங்களை நிக்க வச்சுட்டோம், மன்னிச்சிருங்க. பரவாயில்ல சார், நானும் உங்க இடத்துல இருந்தா அப்படிதான் செஞ்சிருப்பேன். சஹானாவை நான் பாத்துக்கிறேன், சிவாவை போய் பாருங்க. வசுந்தரா இங்க இருப்பா, உங்களுக்கு உதவியா. நான் திருப்பூர் கிளம்பணும், ஆனா இந்த அப்பாவை பார்த்துட்டு தான் கிளம்புவேன். ஓகே சார் என்று அவன் கண்களை மூட அவரும் அவனை தொந்தரவு செய்யாமல் அருகே அமர்ந்தார். வசுந்தராவும் தாரிக்கும் வெளியே வந்தும் ஆத்யாவை பார்க்க செல்லவில்லை மகள். பொறுத்திருந்து பார்த்த தாரிக் அவனை இழுத்து கொண்டு போய் ஆத்யாவின் அறையில் தள்ளிவிட்டான். அவனை முறைத்து பார்த்து உள்ளே சென்ற மகளை பார்த்து சிரித்தவள், ஹாய் மாம்ஸ் என்றாள் மெல்லிய குரலில். அந்த குரலே அவள் வலியை கட்டுப்படுத்தி கொண்டு பேசுகிறாள் என்று அவனுக்கு கூறியது. உன் மேல செம காண்டுல இருக்க, வாய துறக்காத. சரி சரி, சஹானா எப்படி இருக்கா? நல்லா இருக்கா, இந்தரும் நல்லா இருக்கான் என்று அவள் மனதை படித்தவனாக பதில் கூற இதழுக்குள் சிரிப்பை மறைத்து, சரி நீ வீட்டுக்கு போ மாமா, நான் இருந்துக்கிறேன். வாய் பேசி அடி வாங்காம கண்ணை மூடி தூங்கு. மாமா உன்கிட்ட சொல்லணும், கொஞ்சம் கொஞ்சமா சொல்றேன், பொறுமையா கேளு, அப்புறம் என் மேல கோபப்படு. அதிகம் பேசாததியா, வலிக்கும். அதெல்லாம் குட்டி ஸ்டிச் தான் மாமா, கொஞ்சம் வலிக்குதுதான், ஆனா செம்ம மாசின் மாமா. இந்த வீட்ல நீதான் மிஸ் பண்ணிட்ட.
அவளை முறைத்து பார்க்க, இஹிஹி, சரி விடு, நான் உனக்கு சொல்றேன். வேணாம்னு சொன்னா மட்டும் விடவா போற, சொல்லு. பைக் எடுத்துட்டு நேரா போனேனா மாமா சொல்லு, அப்பதானே எனக்கு சொல்ல வரும். சரி. அங்க போய் காலிங் பெல் அடிச்சனா டைனோசர் முட்டை மாதிரி ஒருத்தன் வந்தான். அவனை பார்த்ததும் செம்ம பயம் எனக்கு. அவன் என்ன வெளியே நிக்க சொல்லிட்டு போனான். நான் வீட்டை சுத்தி பார்க்கலாம்னு உள்ள போனேன். அங்க காட்டெருமை மாதிரி ஒருத்தன் கத்தவும் அங்க எதுக்கு போனங்கிறதையே மறந்துட்டேன். ஏண்டி இப்படி இருக்க? சீரியஸாவே இருக்க மாட்டியா? கதை கேளு மாமா, எக்ஸ்ட்ரா பேசாம. சரி சொல்லு. நல்ல வேளை இந்தர் வந்து அந்த டைனோசர் முட்டையையும் காட்டெருமையையும் வெளியே அனுப்பிட்டான். சரி, 2 பேர் தானே இருக்கானுங்க, இந்தரை வெளியே கூட்டிட்டு போயிடலாம்னு நானும் வாய்க்கு வந்தத பேச, அவன் என்னடானா எனக்கு டிவோர்ஸ் வாங்கி தர பிளான் சொல்றான். வந்துச்சு பாரு ஒரு கோபம். அவளை சீண்டும் பொருட்டு விட்டுச்சு இம்சன்னு டிவோர்ஸ் பிளானுக்கு ஓகே சொல்ல வேண்டியது தானே. நிறைய படம் பார்த்து கெட்டு போயிட்ட எம்பி. குறுக்க குறுக்க பேசாத, என்னால ரொம்ப நேரம் பேச முடியாது. சரி சரி, நீ சொல்லு என்று வாய்மேல் கையை வைத்து அமர்ந்தான். செம கோபம். சரி, அவனை சமாளிச்சிடலாம்னு நானும் பேசினேன் மாமா. அதுக்குள்ள அவனுக்கு போலீஸ் ரவுண்ட் பண்ணது தெரிஞ்சிருச்சு. கையில இருக்க வாட்ச் காட்டி கொடுத்துருச்சு, ரெட் லைட் எரிஞ்சு. அப்புறம் ஓடிடலாம், எப்படியும் சஹானாவை ஒன்னும் செய்ய மாட்டான்னு எழுந்தா அவன் கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லி வா செத்து செத்து விளையாடலாம்னு கூப்பிடுறான். யூ கோ மேன், ஒய் மீ அப்படின்னு எஸ்கேப் ஆக பார்த்தா கத்தியோட நிக்கிறான். செம பயம். ஆனா வெளியே காமிச்சுக்கல. உன்கிட்ட வேற வீர வசனம் பேசிட்டு வந்திருக்கேன். சேதாரம் இல்லாம போகணும்னு யோசிக்கிறதுக்குள்ள என்ன குத்த வந்துட்டான். அதுவரை இருந்த இலகுத்தன்மை குறைந்து உடல் விரைத்து என்றான். இப்பதான் ஆக்ஷன் சீன் ஸ்டார்ட் ஆகுது. செம்ம சீன் மாமா. பிளாக் விடோ மூவி மாதிரி நான் ஜஸ்ட்ல எஸ்கேப் ஆன என்றவள் அந்த நிகழ்வை நினைத்து பார்த்தாள். ஒரு நிமிடம் உடல் நடுங்க. மாமா, அவன் என்ன அட்டாக் பண்ண வந்தத உனக்கு டெமோ பண்ணி காமிக்கவா? எல்லாத்துலயும் உனக்கு விளையாட்டு தான் தியா என்று கடுகடுத்தான். நான் அவன் கிட்ட சிக்காம எஸ்கேப் ஆகிட்டு தான் இருந்தேன். கொஞ்சம் கேர்லெஸ், அதுல ஒரு கோடு போட்டுட்டான். எனக்கு காயம் பட்டுருச்சுன்னு தெரிஞ்சதாலதான் அசையாம இருந்தான். நான் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி இருந்தா இன்னும் டியர் ஆகியிருக்கும். உன்னை அப்படி ஒரு நிலைமையில பார்க்க முடியலடி என்னால. ஓவர் ஃபீலிங் உடம்புக்கு ஆகாது எம்பி. எனக்கு வர வர உன் மேல கிரேஸ் அதிகமாகுது. நம்ம வேற இன்னும் பேசி முடிக்காத விஷயம் நிறைய இருக்கு. நம்ம பேசிதான் எல்லாம் சார்ட் அவுட் ஆகணும்னு இல்லடி பொண்டாட்டி. எனக்கு சில கேள்விகள் இருந்துச்சு. ஆனா எல்லாத்துக்கும் சஹானா மூலம் பதில் கிடைச்சிருச்சு. சாரி கேட்க முடியாது, ஆனா இனி இப்படி பண்ண மாட்டேன் என்று அவள் இதழில் பட்டும் படாததுமாக ஒரு இதழ் ஒற்றலை தந்து, நான் இந்தர்கிட்ட பேசட்டா என்றான். இல்ல மாமா, அவனுக்கு புரியாம இல்ல, அவன் அதை ஏத்துக்க மாட்டேங்கிறான். அவனே புரிஞ்சுக்கிட்டாதான் இதுக்கு மேல நம்ம பேசியும் ஒன்னும் ஆக போறதில்ல. சரிதியா, நீ ரெஸ்ட் எடு. நான் வீட்டுக்கு கால் பண்ணி நாளைக்கு வர முடியாதுன்னு சொல்லிடுறேன். தலையாட்டி கண்ணை மூடி தூங்க நினைத்தவளுக்கு நடந்தது எல்லாம் கண்முன் வந்து சென்றது. மகளுடன் இனி வாழவிருக்கும் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று மனம் பதறியது. தன்னவன் தன்னை பார்த்து கொள்வான் என்ற எண்ணம் அவளை நிம்மதியாக தாளாட்ட, மனதில் வலியும் உடல் வலியும் அவளை தானாக தூக்கத்திற்கு அழைத்து சென்றது. கவிதை 24. மயக்கத்திலிருந்து கண்ணை விழித்த இந்தருக்கு தன்மேலே கழிவிறக்கம் வந்து இம்சை செய்தது. இதற்கு மேல் எதற்கு உயிர் வாழ வேண்டும் என்று அவன் மனம் அவனை கேலி செய்ய, கையில் இருக்கும் ஊசியை பிடுங்கி போட்டு கத்தினான். மருத்துவர் தாதி என்று அவனை சமாதானம் செய்ய முடியாமல் தவித்தனர். மகளுக்கும் தாரிக்கும் என்ன செய்வது என்று தெரியாமல் அவனது தந்தைக்கு அழைத்து உடனே வர சொல்ல, அந்த இடமே கலவரமானது. பக்கத்து அறையில் படுத்திருந்த ஆத்யா கண்ணை விழித்து சத்தம் வந்த திசைக்கு செல்ல, மருத்துவமனையில் பாதி பேர் நின்றிருந்தனர். அறையை நெருங்க நெருங்க இந்தரின் குரல் அவள் காதை கிழித்தது. இந்தர் ஏதோ பிரச்சனை செய்கிறானோ என்று வேகமாக வர, அவள் கையை பற்றி தடுத்தான் மகள். அவனை பாவமாக பார்த்தவள் விழிகளால் கெஞ்ச, கொஞ்சம் கூட இரக்கம் காட்டாமல் கையை இறுக்கி பிடித்தான் மகள். அறையை எட்டி பார்க்க, அங்கிருந்த பொருட்களை உடைத்து கிடைத்த கண்ணாடி துண்டை கையில் வைத்து மிரட்டி கொண்டிருக்க,
அவள் மனம் அவளுக்கிட்ட கட்டளையில் மகிழின் கையை பிரித்து உள்ளே செல்ல முயன்றாள். அவளை பிடித்து வைக்க முடியாது என்று அறிந்தவன் அவள் கைகளை பற்றி உள்ளே நுழைந்தான். அதை பார்த்த இந்தர் இன்னும் ஆக்ரோஷமாக கத்த, இந்தர், கையில இருக்க கண்ணாடிய கீழே போட்டுட்டு இங்க வா என்றாள் அவனின் அம்முவாக. அம்மு, என்கிட்ட பேசுவியா? என்ன வெறுக்க மாட்டல்ல? அம்மு, நான் செத்துடுறேன், அப்போதான் நீ நிம்மதியா இருப்ப. இந்தர், நான் சொன்னா கேட்பதான? அத கீழே போட்டு இங்க வா, நம்ம ஒரு இடத்துக்கு போகணும். இல்ல, நீ என்ன சமாளிக்க போய் சொல்ற, நான் நம்ப மாட்டேன். உன்னை போய் சமாளிக்க முடியுமா? எனக்கு அந்த அளவுக்கு அறிவில்லையே, நான் கொஞ்சம் மக்கு. அம்மு, என்கிட்ட பேசுவதன? மகளை பார்த்தவள், பேசுறேன், இப்ப நீ இங்க வா என்றதும் கையில் இருந்த கண்ணாடியை கீழே போட்டுவிட்டு அவளிடம் வந்தவனை ஆழ்ந்து பார்த்து எதுவும் பேசாமல் மகளின் கைகளை பிடித்து கொண்டாள். எதற்கு கையை விட்டு போனாள்? இப்போ எதற்கு கையை பிடிக்கிறாள் என்று எதுவும் புரியாமல் அவளை பார்க்க அவளோ இந்தரை மட்டும் பார்த்தபடி இருந்தாள். இந்தர், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், அதுக்கு நீ ரெடியா என்றால் இறுகிய குரலில். அந்த குரல் மகளுக்கு புதிதாகவும் இந்தருக்கு ஒரு பயத்தையும் கொடுத்தது. தலையை ஆட்டி அவன் விருப்பத்தை கூற, டாக்டர், நான் இவரை என் ரூம்ல வச்சுக்கிறேன், ரூம் ரெடி ஆனதும் சொல்லுங்க, இவருக்கு நான் கேரண்டி என்று முன்னே செல்ல ஆடவர்கள் இருவரும் அவளை பின்தொடர்ந்து செல்ல மற்றவர்கள் வெறும் பார்வையாளராக அதை பார்த்தனர். உள்ளே இருவரும் வரும் வரை வாசலில் நின்றவள் அவர்கள் வந்ததும் கதவை அடைத்துவிட்டு பெட்டில் அமர அருகே இருந்த நாற்காலியில் இருவரும் அமர்ந்தனர். அவள் எதையோ பேச போகிறாள் என்று அவளையே கூர்ந்து பார்த்தான் இந்தர். இந்த மாதிரி அவளை பார்ப்பது முதல் முறை என்பதால் அவளை சுவாரஸ்யமாக பார்த்தான் மகள். இந்த எம்பி வேற ஏதோ பட்டிக்காட்டா முட்டாய் கடைய பாக்குற மாதிரி பாக்குறான். இவனை வச்சுக்கிட்டு சீரியஸ் மூட்ல ரொம்ப நேரம் இருக்க முடியாது போலயே. சரி, சமாளிப்போம். மாமா, நான் இந்தர் கூட பேசி முடிக்கும் வர நடுவுல எதுவும் பேசாதீங்க. சரிடி என்றவன் மீண்டும் அவளை பார்க்க ஆரம்பிக்க, இவனை என்னதான் செய்ய என்று மானசீகமாக தலையில் அடித்து கொண்டு இந்தரிடம் பேசினாள். இந்தர், இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? எதுக்கு இப்படி பைத்தியக்காரத்தனம் பண்ற? அம்மு, என்னால உன்னை இன்னொருத்தன் கூட பார்க்க முடியல. சரி, அதுக்காக சாக போறியா? படிச்ச வந்தன நீ, அதுவும் ஒரு டாக்டர். ஒரு உயிரோட மதிப்பு மத்தவங்களுக்கு தெரியலனா பரவாயில்ல, உனக்கு தெரியாதா? எனக்கு வலிக்குது அம்மு, கொஞ்சம் கொஞ்சமா சாகறதுக்கு மொத்தமா செத்துறலாம்னு நினைச்சேன். முட்டாள் மாதிரி யோசிச்சு சாக பாத்திருக்க. சரி, உனக்குன்னு இருக்க, உனக்காக இருக்க உன் அப்பா, அவருக்கு என்ன பதில் சொல்ல போற? அந்த ஆளை பத்தி பேசாத, என் அம்மாவை கொன்னதே அவன்தான். இந்த ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அங்கிள் பண்ணது தப்புதான், இல்லன்னு சொல்லல. ஒவ்வொருத்தருக்கும் அவங்க பக்கம் நியாயம் பெருசு, அப்படிதான் அங்கிளும். இப்போ நீ பண்றதும் அது மாதிரிதான். நான் பண்றதும் அவர் பண்றதும் ஒன்னா? ஆமா, பிடிக்காத வாழ்க்கையில அவரும் நிம்மதியா இல்லாம உங்க அம்மாவையும் நிம்மதியா வாழ விடாம பண்ணாரு. இப்போ நீ வேணாம்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் உன்னோட வாழ்க்கையில விருப்பம் இல்லாத என்ன இணைக்க ட்ரை பண்ற. அம்மு, நானும் நீயும் நேசிச்சவங்க. ஆமா, ஆனா அது எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. இப்ப நான் ஒரு கல்யாணம் ஆன பொண்ணு. உன் மேல எனக்கு இப்போ அக்கறை தான் இருக்கே தவிர காதல் இல்ல. என்ன பத்தி என்ன நினைச்ச இந்தர்? ஈஸி கோயிங் பொண்ணு இவ, அதனால என்ன வேணாலும் பண்ணலாம்னா? நீ பண்ண எல்லாம் தெரிஞ்சும் தைரியமா உன்னை நேரா பார்க்க வந்த ரீசன் கூட உன்னால எனக்கோ சஹானாவுக்கோ எதுவும் ஆகாதுங்கிற நம்பிக்கையில தான். ஆனா எல்லாத்தையும் நீ புதைச்சிட்ட. உன்னை நேசிச்ச எனக்கும் சரி அவளுக்கும் சரி நல்ல பாடத்தை கத்து கொடுத்திருக்க இந்தர். இதுவே வாழ்நாள் முழுசும் எங்களுக்கு பாடமா இருக்கும். யாரையும் நம்பாத, யாரையும் ஆழமா விரும்பாத அப்படின்னு எங்க நெத்தி போட்டுல அரைஞ்சு சொல்லி இருக்க. நாங்களும் இதை ஞாபகம் வச்சுக்கிறோம். அம்மு, பிளீஸ் இப்படி எல்லாம் பேசாத. உன்னை என்னால யாருக்கும் விட்டு தர முடியல. எப்படியாவது என்கிட்ட உன்னை வச்சுக்கணும்னு யோசிக்காம பண்ணிட்டேன். என்ன விடுடா, சஹானா என்ன பண்ணா? உன்னை லவ் பண்ணி தொலைச்சிருக்கா. அது கூட இப்பதான் தெரியும். எனக்கு எவ்வளவு வலிக்குது தெரியுமா? இது அவளுக்கு எவ்வளவு வலிய கொடுக்கும் தெரியுமா? அவளுக்கு முன்னாடியே நம்ம காதலிச்சு அவளோட வலிய அதிகப்படுத்தி இருக்கோம். சஹானா அழகா இல்ல, அதுதான் காரணமா? எனக்கு தெரியும்டா. அவளை அடிக்கடி அவளோட அவுட்டர் அப்பியரன்ஸ் வச்சு என்கிட்டயே பேசி இருக்க. ஒருவேளை நான் சுமாரா இருந்திருந்தா உனக்கு என் மேல காதல் வந்திருக்குமா?
எனக்கு இத்தனை நாள் இல்லாத சந்தேகம் இப்ப வந்திருக்கு. அம்மு, ஏண்டி இப்படி எல்லாம் பேசி என்ன கொல்ற? சரி விடு, என்ன நீ உண்மையாவே காதலிச்சிருக்கன்னு வச்சுக்கலாம். நான் உன்னை தேடி வந்தப்போ நீ ஒரு கயிறை என் கழுத்துல கட்டி இருந்தா உன் காதல நான் முழுசா உணர்ந்திருப்பேனோ, இல்ல எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நல்லவன் போல என் சந்தோஷத்தை நினைச்சு நீ கவலைப்பட்டியே அப்படியே இருந்திருந்தா உணர்ந்திருப்பேனோ, இல்ல எனக்காக மாமா கிட்ட பேசினியே அப்படியே விட்டிருந்தா நம்பியிருப்பேனோ. ஆனா நீ என்ன பண்ண இந்தர்? எனக்கு அத உன்கிட்ட கேட்க கூட விருப்பம் இல்ல. அவ்வளவுதானா நீ அப்படின்னு மனசு விட்டு போயிடுச்சுடா எனக்கு. போதும், நான் வாழணும், நிம்மதியா வாழணும். அதுக்கு நீ என்ன தொந்தரவு பண்ணாம என்னை விட்டு போகணும். இல்ல செத்து அந்த குற்ற உணர்ச்சியில நான் வாழாம போயிடுவேன்னு நினைச்சா சாரி இந்தர், நீயே உன்னை ஏமாத்திட்டு இருக்க. கண்டிப்பா நான் வாழாதான் போறேன். எனக்கு உன் மேல கொஞ்சம் கூட எந்த ஃபீலிங்கும் இல்ல. இப்ப நான் மகிழ்வேந்தன் பொண்டாட்டி. அதனால என்ன இதுக்கு மேல எதுவும் தொந்தரவு செய்யாத. உனக்கும் எனக்குமான உறவு இன்னையோட முடிஞ்சு போயிடுச்சு. உடனே உன்னால திருத்திக்கவோ இல்ல மறக்கவோ முடியாது. நீயே உன்னை மாத்திக்கிட்டு உன் வாழ்க்கைய பாரு. எனக்கு உன் நிலைமை புரியுது. பட் உனக்கு நேரடியா சொல்ல வேண்டிய நிலைமைக்கு தள்ளி விட்டுட்ட. இனி என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. நான் என்னோட வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக விரும்புறேன். என் புருஷனுக்கு இந்த சாட் அனுப்ப, போட்டோ அனுப்ப இல்ல ரெக்கார்டிங் அனுப்பன்னு இருந்தா நீதான் திரும்பி திரும்பி அந்த இடத்துக்கு போய் நிக்கணும். நான் அங்க இருந்து தாண்டி ரொம்ப தூரம் போயிட்டேன். பிளீஸ், முடியல. என்ன கொஞ்சம் கொஞ்சமா நீ டார்ச்சர் பண்ற. என்னோட புருஷன் நல்லவங்கறதால பிரச்சனை இல்ல. இல்லனா நான் என்ன மாதிரி முடிவெடுத்திருப்பேன்னு எனக்கே தெரியல என்று அவனை கையெடுத்து கும்பிட, முதல் முறை ஆத்யாவின் பார்வையில் இருந்து அவன் செய்கையை கேட்டவனுக்கு அது எத்தனை தவறு என்று புரிந்தது. சாரி அம்மு, இப்பவும் என்னால உன்னை மறக்க முடியுமான்னு தெரியல. ஆனா உன்னை இனி நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் என்று நினைத்தவன் சாரி என்ற ஒற்றை சொல்லை உதிர்த்து அவ்விடத்திலிருந்து வெளியேறினான். இந்தரின் தந்தை கதிரேசனிடம் பேசிவிட்டு தோய்ந்த முகத்துடன் அவனுக்காக காத்திருக்க, அவரிடம் வந்தவன், அப்பா ஏன்பா எனக்கு பிடிச்ச யாரோ என் கூட இருக்க மாட்டேங்கிறாங்க. நான் என்ன தப்பு பண்ண அப்படி? அம்மா மேல பாசம் வச்சேன், அவங்க என்ன விட்டுட்டு போனாங்க. இப்போ அம்மு, என்னால முடியல என்று அவரை அணைத்து அழ, முதல் முறை தன் மனைவி விஷயத்தில் தான் செய்தது தவறு என்று இந்தரின் நிலையை எண்ணி வருந்தினார். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கழித்து கண் விழித்த சஹானாவை கண்டவர்களுக்கு மனம் நிம்மதி அடைந்தது. குறைந்த அளவில் அந்த போதை மருந்தை கொடுத்திருந்ததால் பெரிதாக எந்த பாதிப்பும் இல்லாமல் அவளை மீட்டிருந்தனர். அவளை எப்ப வேண்டுமானாலும் டிஸ்சார்ஜ் செய்யலாம் என்று சொல்லிவிட, சிவாவின் நிலை கருதி அப்பவே டிஸ்சார்ஜ் செய்ய முடிவு செய்து ஆத்யாவிடம் வந்தனர். தோழிகள் இருவரும் ஆறத் தழுவி தங்கள் மன வலியை குறைக்க அழுதனர். இனி இதை பற்றி பேச வேண்டாம், இனி நல்லதே நடக்கும் என்று மாற்றி மாற்றி இருவரும் மற்றவரை தெம்பூட்டி தங்களின் தோழமையை சரி செய்ய முயன்றனர். அவ்வளவு எளிதில் தூக்கி போடக்கூடிய விஷயம் இல்லை என்பதை உணர்ந்தாலும் முயற்சி செய்தனர். இருவரும் சிறிது நேரம் பேசி தங்களை ஓரளவுக்கு மீட்டெடுத்தனர். சஹானா, நீ அப்பா கூட கிளம்பு, நான் காலேஜ்ல உன்னை பாக்குறேன். சரிடி, நானும் கிளம்புறேன். சீக்கிரம் அண்ணா கிட்ட பேசு என்று எழுந்தவள் கையை பற்றி, ஐ எம் சாரி, என்னால உனக்கு கஷ்டம் என்று மீண்டும் ஆரம்பித்தாள் ஆத்யா. என்னால ரொம்ப நேரம் இந்த அழுகாட்சி சீன்ல இருக்க முடியல. என் அண்ணா இந்நேரம் எழுந்திருப்பான். நாங்க அங்க இருந்தா நிம்மதியா ஃபீல் பண்ணுவான் என்று அவள் நிலைமையை கூறவும், அரைமனதாக அவர்களை அனுப்பி வைத்து மகளை பார்க்க, அவனோ கன்னத்தில் கை வைத்து அவளையே பார்த்திருந்தான். மாமா என்று அவள் பேச போக, தான் கிளம்புவதாக தாரி கூற, அவனை வழி அனுப்பி வைக்க வாசல் வரை சென்றவனை பார்த்தவளுக்கு தேவியிடம் பேச வேண்டும் என்று தோன்ற அலைபேசியை எடுத்து அவருக்கு அழைத்தாள். சிகிச்சை, போலீஸ் கேஸ் என்று அனைத்தையும் முடித்து அன்று இரவே இந்தரை வீட்டுக்கு அழைத்து செல்ல அனைத்து வேலையையும் பார்த்தார். ஆத்யாவின் அறையை கடந்து செல்லும் போது உள்ளே எட்டி பார்க்க, அவள் யாரிடமோ அலைபேசியில் சந்தோஷமாக பேசிக் கொண்டிருந்தாள். அதை கண்ணில் நிறைத்தவாறு அங்கிருந்து சென்றான் இந்தர். வீட்டுக்குள் நுழைந்ததும் அவனிடம் மன்னிப்பு கேட்ட அவனின் தந்தை அவனை தனக்காகவாவது வாழுமாறு அணைத்து கதறினார். அப்பா, இனி இப்படி ஒரு தப்ப பண்ண மாட்டேன். எனக்கு இங்க இருந்தா பழசெல்லாம் நினைச்சு என்னால நிம்மதியா இருக்க முடியாது
நான் ஸ்டேட்ஸ் போறப்பா. சரிப்பா, நான் அதுக்கான வேலையை பாக்குறேன். நானும் போதுங்கிற அளவு சம்பாரிச்சுட்டேன். நானும் உன் கூடவே வரேன். நமக்கு இந்த இடம் வேண்டாம், அங்க போய் புதுசா வாழலாம். தேங்க்ஸ்பா என்று அவரை கட்டி கொண்டவன் தந்தையின் பாசத்தை இத்தனை நாள் அனுபவிக்காது தள்ளி வைத்து விட்டோமே என்று அவனையே கடிந்து இனி புதிதாக வாழ வேண்டும் என்ற முடிவோடு தூங்க சென்றான். கவிதை 25. தாரிக்கை வழி அனுப்பிவிட்டு ஆத்யாவின் அறைக்கு வர, அவளோ யாரையோ அலைபேசியில் வம்பிழுத்து கொண்டிருக்க, தியா கொஞ்ச நேரம் கூட பேசாம சேட்டை செய்யாம அமைதியாவே இருக்க மாட்டியா? தேவி சித்தி என்னடான்னா, உன்ன மாதிரி சமத்து பொண்ணு ஊர் உலகத்திலேயே இல்லைன்னு சொல்லுவாங்க. உன்னை மேய்க்கிற எனக்கு தானே தெரியும் என்று அவன் பேசிக்கொண்டே போக, அலைபேசியை அவனிடம் கொடுத்துவிட்டு குலுங்கி குலுங்கி சிரித்தாள் ஆத்யா. அவளது அலைபேசி திரையை பார்க்க, அதில் ஆத்யாவும் தேவியும் இருக்கும் படம் அவனை பார்த்து பல்லை காட்ட, நாக்கை கடித்து, போச்சு போச்சு, இந்த குட்டிச்சாத்தா நல்லா மாட்டி விட்டுருச்சு, சரி சமாளிப்போம் என்று தேவியிடம் பேசினான். ஹாய் சித்திமா, என்ன உங்க மருமக சொல்றா? டேய் ஃப்ராடு, அவளை விடு. என்னடா என்ன கழுவி ஊத்திட்டு இருந்த என் மருமக கிட்ட? நியாயமா நான் தான் உங்ககிட்ட சண்டை பிடிக்கணும். ஒரு குட்டிச்சாத்தான் கூட என்ன கோத்து விட்டதுக்கு. டேய் நடிக்காத, சின்ன வயசுல இருந்தே உனக்கு அவ மேல ஒரே லவ்ஸா, சொல்லவே இல்ல? எது நான் சின்ன வயசுல இருந்து உங்க கூட தானே இருந்தேன். இந்த பிசாசு குட்டியை எப்படி பாத்திருப்பேன்? ரொம்ப வருஷம் கழிச்சு நிச்சயம் அன்னைக்குதான் பார்த்தேன் சித்தி. அவதான் ரீல் சுத்துறானா நீங்களும் உங்க பையனை சந்தேகப்படுவீங்களா? நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா நீ அவளை போட்டோல பார்த்து விழுந்ததும் காணாம போயிடுச்சுடா. என்ன பண்ண? என் மாமியார் அழகிய பெத்து வச்சிருக்காங்களே, எப்படி வேணாம்னு சொல்ல? அது சரி, ஏன் நாளைக்கு வரல? நாளைக்கு பாட்டிக்கு சாமி கும்பிடணும்டா. பாப்பா இல்லாம செய்ய மனசு வரல. லேட் ஆனாலும் பரவாயில்ல, நாளைக்கு காலையில கிளம்பி வாங்க, சாயங்காலம் சாமி கும்பிட்டுக்கலாம். யோசனையாக ஆத்யாவை பார்க்க போனை வாங்கியவள், அத்தம்மா நாங்க ஈவினிங்குள்ள வந்துருவோம், நீங்க ஆக வேண்டிய வேலையை பாருங்க என்று அழைப்பை துண்டித்தாள். தியா, இப்படியே உன்னை கூட்டிட்டு போனா ஆள் ஆளுக்கு வாய்க்கு வந்ததை பேசுவாங்க. நாம எல்லாரும் போனதும் போகலாம். மாமா, அவங்க என் பாட்டி, பேசுறவங்க பேசிட்டே தான் இருப்பாங்க. அதுக்காக எல்லாம் என் உரிமைய விட்டு தர முடியாது. பாத்துக்கலாம், நாளைக்கு ஃபிளைட் புக் பண்ணுங்க. மேனேஜ் பண்ணிப்பியா கழுத்து அசைக்காம? அதெல்லாம் பிரச்சனை இல்ல மாமா, சின்ன அடிதான், கொஞ்சம் வலி இருக்கு, மெடிசன் வாங்கிட்டு வீட்டுக்கு போகலாம். ரொம்ப வலி இருந்தா பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல் போய்க்கலாம். அப்புறம் நான் ஒரு டாக்டர், ரொம்ப கிரிட்டிக்கல்னா நேரடியாவே நான் சொல்லுவேன். ஏற்கனவே நிறைய நாள் லீவ் போட்டுட்டேன். இந்த வாரம் ஊருக்கு போயிட்டா இனி செம் முடியும் வர எந்த லீவும் போட முடியாது. அட்டெண்டன்ஸ் இருக்கும். சோ நம்ம நாளைக்கு வீட்டுக்கு போகலாம். சரிடி, நான் போய் டாக்டர் கிட்ட பேசிட்டு வரேன். அப்படியே நெக் பேண்ட் போடலாமான்னு கேட்டுட்டு வாங்க, டிராவலிங்ல மட்டும் யூஸ் பண்ணிக்கலாமான்னு. கேட்டுட்டு அப்படியே டிஃபன் வாங்கிட்டு வந்துடுறேன் என்றவன் ஏதோ தோன்ற அவள் உச்சந்தலையில் அழுத்தி முத்தமிட்டு, நான் இருக்கேன் என்று கூறி சென்றான். அவன் அன்று சொன்னது இதுதானே. தன்னை இன்று வரை எங்கேயும் விழாமல் பார்த்து கொள்கிறானே. தான் அவனுக்காகவாவது அவனோடு வாழ வேண்டும் என்று நினைக்க, அவள் மனமோ, ஏண்டி இப்ப அவன் பேரை சொல்லி உன்ன நீயே ஏமாத்திக்கிற? நிஜமா உனக்கு உன் புருஷன் மேல எந்த ஃபீலிங்கும் வரலையா? கொஞ்சம் இருக்கு. ஆனா அது எந்த மாதிரியான உணர்வுன்னு எனக்கே தெரியல. ஏன் தெரியல? நான் தெரிஞ்சுக்க விரும்பல இத்தனை நாள். இனி சீக்கிரம் தெரிஞ்சுக்கிறேன். நீ என்ன குழப்பாம உள்ள போ என்று அதை அடித்து அனுப்பி அவளவனின் வருகைக்காக காத்திருந்தாள். மருத்துவரிடம் பேசி டிஸ்சார்ஜ் செய்ய வேண்டியவை அனைத்தும் முடித்து இரவு உணவை வாங்கி உள்ளே வர கண்களை மூடி படுத்திருந்தாள் ஆத்யா. 21 வயதுதான். பார்க்க சிறு பிள்ளையாக இருந்தாலும் அவளின் செயலும் பேச்சும் இன்று அத்தனை தெளிவாக இருந்தது. அந்த வயதில் தனக்கு இத்தனை தெளிவில்லை. ஆனால் தன்னவள் எத்தனை பொறுமையாக இன்று ஒரு விஷயத்தை முடித்திருக்கிறாள் என்று எண்ணியவாறு அவளிடம் வந்தான். நாளுக்கு நாள் அவனுக்கு அவள் மேல் காதல் மட்டுமின்றி மோகமும் கூடிக்கொண்டே போனது. எவ்வளவு தடுத்தாலும் அவள் மேல் கொள்ளும் மோகத்தை குறைக்க முடியவில்லை. பெருமூச்சு விட்டு அவளை எழுப்ப அவனின் உஷ்ணமான மூச்சு காற்று அவனை ஆழ்ந்து பார்க்க வைத்தது.
அவனின் நிலை அவளுக்கு புரிந்தாலும் இன்னும் சில நாட்கள் காதலில் திளைத்து அதன் பிறகு அவனின் எண்ணத்தை நிறைவேற்றலாம் என்று மனதில் அவனை நினைத்து சிரித்து ஏதும் அறியா சிறு பிள்ளையாக நடித்தாள். அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உணவை கொடுக்க அவளுக்கும் அவனது நெருக்கம் இம்சை செய்ததுதான். இருந்தாலும் மனதிற்குள் அவனை அணு அணுவாக ரசிக்க ஆரம்பித்தாள், தன்னவன் என்ற கர்வத்தோடு. முதல் முறையே அவளின் பார்வை மாற்றத்தை கண்டு கொண்டவன் நெக் பேண்டை மாட்டிக்கொண்டே அவளை சீண்டும் பொருட்டு, என் பொண்டாட்டி என்ன இன்னைக்கு வச்ச கண்ணு வாங்காம என்ன சைட் அடிக்கிறா? அவ்வளோ அப்பட்டமாவா தெரியுது? ஆமாடி என் மக்கு பொண்டாட்டி, இப்படியெல்லாம் பார்த்து வைக்காத. அப்புறம் நம்ம கற்புக்கு நான் கேரண்டி இல்ல சொல்லிட்டேன். உன் மாமா ஒன்னும் அவ்வளவு நல்லவன் இல்ல. அப்படியா? என்ன என்ன பண்ணுவீங்க? என்ன வேணாலும் பண்ணுவேன். அதுக்கு நீங்க சரிப்பட்டு வரமாட்டீங்க என்று சீண்டி படுத்து கொண்டாள். அது அவன் தன்மானத்தை சற்று தாக்கியது என்பது உண்மையே. அவளை பார்க்க அவளோ கண்ணை மூடி தூங்க முயற்சித்தாள். பூனை போல் மெதுவாக அரைக்கதவை தாளிட்டு, யார் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டாங்கன்னு இன்னைக்கு பாக்கலாம்டி என்று அவளை நெருங்கி மெதுவாக அவள் இடையில் கை வைத்து தூக்கி மடியில் வைக்க ஒரு நிமிடம் பதறிவிட்டாள். மாமா என்ன என்ன பண்றீங்க என்று திக்கி திணறி கூற, நான் அதுக்கு சரி வரமாட்டேனோன்னு எனக்கும் சந்தேகம் வந்துருச்சு, அதுதான் டெஸ்ட் பண்றேன் என்று சொல்ல தூக்கி வாரி போட்டது ஆத்யாவிற்கு. சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்துட்டேனே. இவன் ஏற்கனவே செம ஃபார்ம்ல இருந்தான், நான் வேற வாய வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம பேசி வச்சிருக்கேனே என்று பதறி, மாமா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே? இல்லையே, இன்னிலிருந்து நம்ம லவ்வர்ஸ், அதனால இதெல்லாம் தப்பில்ல என்று அவள் தலையை இடது கையில் தாங்கி கழுத்தை அசைக்க விடாமல் அவளது இதழை முற்றுகையிட்டான். ஏற்கனவே அவன் மேல் ஒரு ஈர்ப்பு உண்டாகி இருக்க அவன் இதழ் சாகசத்தில் அவனுக்கு இழைந்து குழைந்து அவனின் செயலுக்கு ஒத்துழைக்க அவனின் கைகள் அவளின் உடலை மீட்ட ஆரம்பிக்க அவளால் அவனை விட்டு மீள முடியாமல் அவனோடு ஒன்றி போக மகுடியில்லா பாம்பாக அவனிடம் கட்டுண்டு இருந்தவளை பிரிந்து எழுந்தான். அவளால் அவள் உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவனை பார்க்கவும் முடியவில்லை. அதரத்தை பல்லில் கடித்து முயற்சி செய்ய அவளை பார்த்தவனுக்கு சிரிப்பாகவும் அதே சமயத்தில் அவள் உணர்ச்சியை தூண்டிவிட்டதுக்கு அவனையே கடிந்து அவளை அணைத்து, கண்ண முடி தூங்கு என்று நெற்றியில் முத்தமிட்டான். மாமா நீ வர வர ரொம்ப பேட் ஆகிட்ட என்று அவன் மார்பில் புதைந்தவளுக்கு அப்படியே அவனுள் சென்று விடலாமா என்று இருந்தது. ஆஹா என்று வாய்விட்டு சிரித்தவன், இதுக்கே வா, டீசருக்கே பேட்னா மெயின் பிக்சருக்கு என்ன சொல்லுவியோ என்று அவளை அணைத்து அவள் கையில் சொடுக்கெடுத்தான். சோகமா இருக்கு மாமா, அப்படியே காலிலும் என்று அவன் மடியில் காலை வைக்க அவளை பார்த்து சிரித்தவாறு மெதுவாக சொடுக்கெடுத்தான். என் மேல கோபம் இருக்காதியா? எதுக்கு மாமா? ஊருக்கு போகும்போது உன் மேல ஏன் கோபப்பட்டேன்னு கேட்கவே இல்லையே. முதல்ல நானும் உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னு பயந்துதான் அழுதேன். அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து போகும்போது என்னோட பதில்ல உங்க கண்ணுல ஒரு நிம்மதி தெரிஞ்சுது. நீங்க சந்தேகப்படல, ஆனா அதை தாண்டி ஏதோ உங்களுக்கு பிரச்சனைன்னு தோணுச்சு. என்ன நீங்க தனிமையில விட்டப்பதான் உங்களோட அரவணைப்பு எனக்கு தேவைன்னு எனக்கு புரிஞ்சுது என்று அவனோடு ஒன்றினாள். சரி, நீ சமத்து பொண்ணா சீக்கிரம் படிச்சு முடிப்பியாம், நம்ம சந்தோஷமா இருப்போமாம், அதுவரை லவ் பண்ணலாம். இப்ப நீ தூங்கு, நான் சித்தப்பா கிட்ட பேசிட்டு வரேன் என்று அவளை படுக்கையில் படுக்க வைத்து நந்தகுமாருக்கு அழைத்து நடந்ததை கூறி முடித்தான். வேண்டா, தலைக்கு வந்தது தலப்பாகையோட போயிடுச்சு. ஆத்யாவ பத்திரமா கூட்டிட்டு வா, இங்க வந்து சொல்லிக்கலாம். சித்தி கிட்ட தியா பேசுனா, ஆனா இத பத்தி சொல்லல சித்தப்பா. நாளைக்கு அங்க வந்து நானே சொல்லிக்கிறேன், நீங்களும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க வேண்டாம். சரி வேந்தா, பாத்து வாங்க. பாய் சித்தப்பா என்று அழைப்பை துண்டித்து நாற்காலியில் சாய்ந்து பெட்டில் காலை நீட்டி கண்ணயர்ந்தான். கதிரவன் தன் வேலையை செய்ய வந்தும் தூங்கிக் கொண்டிருந்தவளை பார்த்து ரசித்து அவளை கஷ்டப்பட்டு எழுப்பினான். அவளும் அவனை அதிகம் படுத்தாமல் எழுந்து வீட்டிற்கு கிளம்பினாள். இருவரும் வெளியே வர அவர்களுக்காக தாரிக் காத்திருந்தான். அடுத்த அரை மணி நேரத்தில் அவர்கள் வீட்டில் விட்டு அவர்களிடம் விடை பெற்று அலுவலகம் சென்று விட்டான். தனித்தனி அறையில் குளித்து கிளம்பி வெளியே வர
மணி 9:30 நெருங்கி இருந்தது. ஏர்போர்ட் செல்லும் வழியில் எங்காவது காலை உணவை முடித்துக் கொள்ளலாம் என்று திட்டமிட்டு வீட்டை பூட்டி கிளம்பினர். அடுத்த 3 மணி நேரத்தில் அவர்கள் மதுரையை அடைந்து அங்கே விட்டு சென்ற காரை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு பறந்தனர். இருவருக்குள்ளும் வீட்டில் இருப்பவர்களை எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்ற பயம் இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் சென்றனர். ஒரு வழியாக ஸ்வீட் நத்திங் பேசியவாறு வீட்டை அடைந்தனர் இருவரும். ஏதோ வேலையாக வெளியே நின்றிருந்த அபிராமியின் கண்களில் நெக் பேண்டுடன் இறங்கும் ஆத்யா தெரிய பதறி அழுது கொண்டே அவளை நெருங்கினார். மாமா, நீ உன் மாமியார எப்படியாவது சமாளிச்சு ரூமுக்கு கூட்டிட்டு வந்துரு. நான் யாரு கண்லயும் சிக்காம உள்ள போறேன். சரிடி என்று அவளுக்கு மட்டும் கேட்கும் குரலில் சொல்லி, அத்தை ஒண்ணுமில்ல, சின்ன சுணுக்குதான், பேண்டு பெருசா போட்டிருக்கிறதுனால அடி பெருசா தெரியுது, உள்ள வாங்க என்று அவரை உள்ளே அழைத்து செல்ல, முதல் நாள் காலையில் வம்பு வளர்த்த அதே அத்தையிடம் மாட்டியிருந்தாள் ஆத்யா. என்னடி கழுத்துல கட்டு? விழுந்துட்டேன் அத்தை என்றால் வாய்க்கு வந்ததை சொல்லி சமாளிக்க முயல. எங்க விழுந்தடி? சரியான கேள்விக்கு பிறந்தவங்களா இருக்காங்களே என்று மனதில் அவரை அர்ச்சித்து, கட்டிலிருந்து விழுந்துட்டேன். அவள் கூறியதை கேட்டவர் வெட்கப்பட்டு, என் மகனுக்கு நிஜமாவே உன் மேல லவ்ஸ் தாண்டி என்று அங்கிருந்து சென்றவரை ஞாவென பார்த்து நின்றிருந்தாள். அவளுக்கு பின் வந்த இருவருக்கும் அவர் சொன்ன அர்த்தம் புரிய, அவள் நின்றிருந்த தோரணையில் சிரிப்பு வர, அதை கட்டுப்படுத்தி அபிராமியையும் மகளின் அன்னையையும் மட்டும் அழைத்து நடந்ததை சொல்ல மனம் பதறியது அவர்களுக்கு. பின் எல்லா பிரச்சனையையும் முடிந்ததை கேட்ட பிறகும் அபிராமி தெளியாமல் இருக்க, மகளின் அன்னை அவருக்கு அறிவுரை அளித்து கூட்டி சென்றார். அவரது பேச்சிலே அவருக்கும் அனைத்தும் தெரியும் என்பது புரிந்தது. அவர்கள் மூலம் செய்தி மற்ற உறுப்பினர்களுக்கு தெரிந்தாலும் உறவுகள் செல்லும் வரை காத்திருந்தனர். சாமி கும்பிடும் சமயம் சரியாக வந்தால் போதும் என்று கூறிவிட மாத்திரையை போட்டு நன்றாக தூங்கிவிட்டாள். மதிய உணவை கூட சாப்பிடாமல் தூங்க மனம் கேளாது ஜூஸை தூக்கம் கலையாது எழுப்பி கொடுத்துவிட்டு மீண்டும் படுக்க வைத்து சென்றான். அவனின் காதலையும் கவனிப்பையும் பார்த்தவர்கள் இவனைத் தவிர அவளை யாராலும் நன்றாக பார்த்து கொள்ள முடியாது என்று வாய்விட்டு கூறும் அளவிற்கு இருந்தது அவனின் செயல். அனைவரும் சாமி கும்பிட்டு செல்லும் வரை அமைதியாக இருந்தவர்கள் வந்தவர்கள் சென்றதும் கூடத்தில் கூடினர். வழவழவென பேசாமல் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் என்பதோடு முடித்து கொண்டாலும் ஆத்யாவை பார்த்து கொள்வதில் எந்த குறையும் இல்லை. மகளுக்கும் நிம்மதியாக இருந்தது. பழசை கிளறி அவளை கலங்க செய்து விடுவார்களோ என்று பயந்தான். ஆனால் அவர்களின் செய்கை அவனுக்கு நிம்மதி ஊட்டியது. அடுத்து வந்த நாட்கள் நிமிடங்களாக கரைய, காதல் புறாக்கள் தனிமையாக காதலிக்க தங்கள் கூட்டை நோக்கி பறந்தது. சில மாதங்களுக்கு பிறகு, மாமா, இன்னைக்கு லாஸ்ட் டே, நானும் சகாவும் ஹோட்டல் போறோம், லேட் ஆகும், நீங்க கூப்பிட்டுக்க முடியுமா, இல்ல சிவாவை கொண்டு வந்து விட சொல்லட்டா? தியா, கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சிட்டு கூப்பிடு, நான் சொல்றேன். ஓகே மாமா என்று அலைபேசியை வைத்தவள் சஹானாவிடம் சிரித்து கொண்டே எந்த ஓட்டல் என்று அதை பற்றி பேசி சிரித்து கொண்டிருக்க, வழமையான பேச்சு அவள் காதில் விழுந்தது. எப்படிதான் இவளால சிரிக்க முடியுது? ஒருத்தனை லவ் பண்ணி ஏமாத்தி அவனை காலேஜ் விட்டே துரத்தி அவளுக்காக எவனோட சண்டை போட்டானோ அவனோடய சுத்திக்கிட்டு, இந்த மாதிரியான பொண்ணுங்களாலதான் மத்தவங்களுக்கும் கெட்ட பேரு. அதை கேட்டவள் சிறு புன்னகையுடன் கடந்து போக, அவளை பிடித்து வைத்த சஹானா, ஹையர் ஸ்டடீஸ்க்கு ஸ்டேட்ஸ் போகலாம்னு இருக்கேன் என்றவளை, எல்லாம் நல்லதே நடக்கும் என்று கூறி சிவாவிடம் சென்றாள். குறிப்பிட்ட சிலருக்கு உண்மை முழுவதும் தெரிந்திருக்க ஆத்யாவை எங்கேயும் விட்டு தராமல் அவளுக்காக நின்று அவளை மீட்டெடுக்க உதவினர். அதில் முக்கிய பங்கு மகளையே சாரும். விருப்ப உணவுகளை ஆர்டர் செய்து உண்டு முடித்து மகளுக்கு அழைக்க, அவன் வர தாமதமாகும், கேப் அல்லது சிவாவோடு வீட்டிற்கு செல்ல சொல்லியவன் அவள் பதிலை கூட கேட்காமல் வைத்து விட்டான். என்னாச்சு இந்த எம்பிக்கு? லேட் ஆனா கூட பரவாயில்ல, அங்கேயே இரு, வந்து கூப்பிட்டுக்கிறேன்னு தானே சொல்லுவாங்க. இன்னைக்கு என்ன புதுசா? ஒருவேளை ரொம்ப வேலையோ என்று யோசித்தவள், கல்லூரி கடைசி நாள் என்பதால் முடிந்த அளவிற்கு நண்பர்களுடன் கொண்டாடிவிட்டு
9 மணி அளவில் சஹானா மற்றும் சிவாவோடு வீட்டிற்கு வந்திறங்கினாள். ஆத்யா ஒரு நிமிஷம். சொல்லு சிவா. இந்தர் கிட்ட பேசவே மாட்டியா? இல்ல சிவா, அது சரி வராது. நான் இப்படி இருக்கிறது தான் எங்களுக்கு நல்லது என்று புன்னகையுடன் அவர்களை அனுப்பி வைத்து உள்ளே செல்ல கதவு உள்பக்கமாக தாளிடப்பட்டிருந்தது. வீட்ல இருந்துகிட்டு என்ன ஏன் கூட்டிட்டு போகல என்று கதவை தட்ட ஆற அமர கதவை திறந்தான் மகள். குளித்து எங்கேயோ கிளம்பி இருந்தான். எங்க கிளம்பிட்டீங்க சார்? பொண்டாட்டிய பிக்கப் பண்றதை விட என்ன வேலை உங்களுக்கு என்று முறைத்தவளை அள்ளி, அதை விட முக்கியமான ஒரு வேலை வந்துருச்சு என்று அவர்கள் அறைக்கு தூக்கி செல்ல, அறை முழுவதும் இந்த 6 மாதத்தில் அவர்கள் காதலில் திளைத்த புகைப்படங்கள் நிரம்பியிருக்க குதூகலமாகிவிட்டாள். கண்ணை மூடி அவள் கையில் ஒரு பேப்பரை கொடுத்தான் மகள். கோவையின் பிரபல கல்லூரியில் முதுகலை பட்டத்திற்கான விண்ணப்பமும், அதே மருத்துவ கல்லூரியில் பகுதி நேர வேலைக்கான அப்பாயின்மெண்ட் லெட்டரும் இருக்க சந்தோஷத்தில் தலைகால் புரியவில்லை அவளுக்கு. மாமா செம்ம ஹாப்பி. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. லவ் யூ மாமா என்று அவனை கட்டி கொண்டாள். அப்பாடா, ஒரு வழியா என் பொண்டாட்டி எனக்கு லவ் யூ சொல்லிட்டாடா என்று சொல்ல, அது மட்டும் போதுமா, எனக்கு ஒரு குட்டி வேந்தன் வேணும் என்று அவள் கூற, ஏண்டி உனக்கு நான் வேண்டாமா என்று அவசரப்பட்டு கேட்ட பிறகுதான் அவள் கூறியதன் அர்த்தம் அவனுக்கு புரிய, அவளின் ஆசையை நிறைவேற்றுவதை தவிர தனக்கென்ன வேலை என்பது போல் அதற்கான பணியை ஆரம்பித்தான். அவள் மெட்டி ஒளி அவ்வறையை அதிர வைக்க நல்லறமாய் அவர்களது இல்லறம் தொடங்கியது. அவனின் தேடல் ஒரு முறையோடு நில்லாமல் மேலும் மேலும் நிகழ, அவளது களைப்படைந்த முகத்தை பார்க்கும் வரை அவளோடு ஒன்றாக கலந்தான். சிறிது ஓய்வு கொடுக்க எண்ணி அவளை விட்டு விலக, மாமா ஐ லவ் யூ என்று அவள் கூற, நானும் தாண்டி பொண்டாட்டி, உன்னை பக்கத்துல வச்சுக்கிட்டு என்னாலதான் நல்லவனா இருக்க முடியல. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, அப்புறம் டைம் தருவேனான்னு தெரியல என்று கண்ணடித்து வம்பு செய்ய, அவளோ கண்ணம் மட்டுமின்றி மேனியே சிவந்து அவனின் மார்பில் கண்ணை மூடி தலை வைத்து கண்ணயர்ந்தாள். மீண்டும் அவளிடம் தன் தேடலை தொடங்க, எம்வி உன்ன மாதிரியே என்னையும் உன் மேல கிறுக்கு பிடிக்க வச்சுட்ட என்று சிரித்தவள், நம்ம எப்பவும் இப்படியே இருக்கணும். நமக்கு குழந்தை பிறந்து அவங்களுக்கு குழந்தை பிறந்தாலும் இப்ப என்ன பாத்துக்கிற மாதிரி பாத்துக்கணும், இல்ல கொன்றுவன் என்று மிரட்டியவள், தூக்கம் வருது மாமா, தூங்கலாம் என்று கெஞ்சி கொஞ்சி சம்மதிக்க வைத்து உறங்கினாள். தூங்கும் தன்னவளை பார்த்தவாறு அவனும் கண்களை மூடி நித்ரா தேவியின் பிடியில் சிக்கினான். காலையில் எழுந்தவர்கள் வெகு நாட்களுக்கு பிறகு தங்கள் குடும்பத்தை பார்க்க மகிழ்ச்சியாக கிளம்பினர். ஆத்யாவின் முகமே அவளது வாழ்க்கையை எடுத்து கூற 3 அன்னைமார்களுக்கும் அத்தனை சந்தோஷம். எங்கே இவர்கள் தாமதித்து சண்டையிட்டுக் கொள்வார்களா என்று பயந்தவர்களுக்கு நிம்மதியை அளித்திருந்தனர். குடும்பமாக செழித்து வாழ வாழ்த்து கூறி நாமும் அவர்களிடமிருந்து விடை பெறுவோம். பிழையாக அவனவள் இருக்க, கவிதையாக அவன் வாழ்வில் கோர்க்க, அவளின் கவிதையின் பிழையாக மாறியிருந்தான் அவன். காதலில் பிழை புரிந்தால்தான் கற்றுக்கொள்ள முடியும். காதலுக்கு வரைமுறை இல்லை. இவர்களின் காதலும் அப்படித்தான். என் கவிதையில் இலக்கண பிழை நீ, உன் கவிதையில் இலக்கிய லயம் நீ. இலக்கணமும் இலக்கியமும் காலங்கள் மாறினாலும் மாறாத காவியங்கள் காண கைகோர்த்து நிற்கும் படைக்கலன் அன்றோ. காதல் போரில் காதலும் எதிரியானால் காதல் பிழையில் காதலின் பரிணாமம். காலத்தால் அழியா காதல் காவியமே. முற்றும்.